श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியுடைய நியமனத்தாலே எம்ஓபி சேரிட்டிஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய ஸ்தோத்திரதாரா என்னும் உபன்யாசத் தொடரிலே அடியனுக்கு இடப்பட்ட ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தின் 46ஆம் ஸ்லோகம் தொடங்கி 50ஆம் ஸ்லோகம் வரை உள்ள பகுதியின் அர்த்தத்தை சொல்லத் தொடங்குகிறேன். ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்டஸ்தவம் என்பது உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்ட ரீதியிலே எம்பெருமானுடைய பரத்வத்தை எம்பெருமானுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு பரமபதத்தையும் வர்ணிப்பதாக அமைந்துள்ள ஒரு ஸ்தோத்திரம். அதிலே வைகுண்டநாம தவதாம ததாமனந்தி என விகாராதிகள்லாம் இல்லாமல் விருத்தி அபக்ஷயம் முதலான விகாரங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று, அதுக்கு வைகுண்டம் என்று பெயர் என்று அருளி செய்தார். கீழே மேலே கீழ் சொன்ன அர்த்தத்தை உபசம்ஹரித்துக் கொண்டு நிகமித்துக் கொண்டு முடித்துக் கொண்டு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மற்ற அதிசயங்கள் மற்ற ஏத்தங்களை அருளி செய்கிறார். நித்யாதவான்ய நிரபேக்ஷ மகாமஹிம்னோபி ஏதாதிருஷி நிரவதிர் நியதா விபூதிஹி ஞானாதயோ குணகணாः சமதீத சீமாः லக்ஷ்மீः பிரியா பரிஜனாः பதகேந்திர முக்கியாः என்ன எம்பெருமானுடைய பெருமை அந்நிய நிரபேட்சமா இருக்கு, வேறொரு காரணத்தை எதிர்பாராததாக இருக்கு. நிரவதிஹி மகிமா நிரபேக்ஷ மகாமஹிம்னோபி நிரபேட்சமா காரணத்தை எதிர்பாராததா இருக்கு, எல்லையற்றதா இருக்கு, பெரிய பெருமை. அப்படிப்பட்ட பெருமை உடையவனா இருக்கான் எம்பெருமான். அப்படிப்பட்ட உனக்கும் கூட நிரபேக்ஷ அந்நிய நிரபேக்ஷ மகாமஹிம்னோபி வேறொரு காரணத்தை எதிர்பாராமல் பெரிய பெருமை உடையவனாக இருக்கக்கூடிய உனக்கும் கூட என்ற அர்த்தம். அப்படின்னா இந்த அபிங்கிற சொல்லானது எதை காட்டுகிறது? உனக்கு விபூதினாலே வந்த உத்கர்ஷம் என்பதன்று. விபூதியோ குணமோ இல்லைன்னாலும் மகிமையானது அளவற்றதாகத்தான் இருக்கும் எம்பெருமானுக்கு என்ன திருவுள்ளம். நித்யா நிரவதிஹி நியதா விபூதிஹி. இப்படிப்பட்ட உனக்கு இப்ப இயற்கையான பெருமை உடையவனாக விபூதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எம்பெருமானுக்கு பெருமை உண்டு. நித்திய விபூதினாலதான் பெருமை, லீலா விபூதிக்கு சுவாமியாக இருக்கிறபடியால தான் பெருமை, ஞானம் சக்தி முதலான குணங்களை உடையவனாக இருக்கிறபடியால தான் பெருமைங்கிறதுல எம்பெருமானுக்கு இயற்கையாகவே எம்பெருமான் ஏத்தமுடையவனாக பெருமை உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உனக்கு ஏதாதிருஷி விபூதி நியதா
இவ்வளவு பெருமையுடையதாக கீழே சொல்லப்பட்ட ஒரு விபூதி இருக்கிறதே, அது விட்டு பிரியாமல் வியவஸ்திதமாக உன்னோடவே இருக்கிறது, உனக்காகவே இருக்கிறது என்று அருளி செய்கிறார். இப்ப எப்பொழுதும் உன்னுடைய உபகரணத்துக்காகவே இருக்கக்கூடிய ஒன்று. ஸ்ருதியானது எம்பெருமானை சத்தியகாமஹா என்று தெரிவிக்கிறது. எம்பெருமானுடைய போகிய போகோபகரண போகஸ்தானங்கள் சத்தியங்களாக இருக்கின்றன என்று. அத சத்தியகாமஹா என்னால் நித்திய விபூதியிலே எம்பெருமானுக்கு வேணுங்கிற போகஸ்தானங்கள் இருக்கின்றன. பற்பல லோகங்கள், ஒண்ணுமில்லாத இந்த லோகத்திலேயே ஓரோ ரெண்டத்திலேயும் 14 லோகங்கள், இத போல பற்பல அண்டங்கள், எண்ணற்ற அண்டங்கள். என்னால் பரமபதம் இத்த காட்டும் பல மடங்கு பெரியது. ஆகையாலே அதுல எல்லா விதத்திலும் எல்லா ஏத்தமும் உண்டுங்கிறபடியாலே பல லோகங்கள் உண்டு என எம்பெருமானார் தாமே ஸ்ரீபாஷ்யத்திலே பரம்ஜெய்மினிங்கிற சூத்திரத்திலே அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடையதாக அந்த லோகம் இருக்கிறது. பரமபதம் ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது அது நித்திய விபூதி, திரிபாத் விபூதிங்கிறது இருக்கக்கூடியது. அந்த திரிபாத் விபூதியிலே அதுக்கு மேல போகஸ்தானங்கள் மட்டுமில்ல, போக உபகரணங்கள், போகிய வஸ்துக்கள் என்று எல்லாமே எண்ணற்றதாக இருக்கிறது. அதுக்கு மேல சமதீத சீமாகா, கரையை கடந்து எல்லையை கடந்து இருக்கின்றன. எம்பெருமானுக்கும் எல்லை கிடையாது, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கும் எல்லை கிடையாது, எம்பெருமானுடைய பெருமைக்கும் எல்லை கிடையாது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் நாம் அளவிட முடியாது. அளவற்ற பெருமை உடையவைகளாக குணங்கள் இருக்கின்றன. என்னென்ன? ஞானாதயா, ஞானாதி கல்யாண குணங்கள், இவைகள்லாம் அளவற்ற பெருமையுடையவைகளாக இருக்கின்றன. அதாவது எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்திலேயும் ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம் என்ற போன்ற குணங்கள் உண்டு, நேர ஸ்வரூப நிரூபக தர்மங்களாக. இவைகள்தான் எம்பெருமான்கிற வஸ்துவை வேறுபடுத்தி அடையாளமிட்டு காட்டுகின்றன. அதாவது அறிவே வடிவெடுத்தவனாக, இதே போல முழு உணர் முழு நலம் என்கிற ரீதியிலே வெறும் உணர்வே வடிவெடுத்தவனாகவும், அதே போல ஆனந்தமே வடிவெடுத்தவனாகவும் எம்பெருமான் அமைந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் அது சொல்லப்படுறது. அது மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம் முதலானவைகள்லாம் இருக்கின்றனவே, அவைகளும் எல்லையற்ற மகிமையுடையவைகளாக இருக்கின்றன என்று கருத்து. ஞானாதயோ குணகணாஹா, எம்பெருமானுக்கு எண்ணற்ற குணங்கள் இல்லை, குணங்களுடைய கணங்களே, குணங்களுடைய கூட்டங்களே எண்ணற்றவைகளாக எம்பெருமானுக்கு இருக்கின்றன. அப்படி எண்ணில் தொல்புகழ் என்று எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் அனாதியா இருக்கின்றன. அவைகளும் எண்ணற்றவைகளாக, எண்ணப்பட முடியாதவைகளாக இருக்கின்றன என்று நாம் அறிந்து கொள்ள வேணும். அதுக்கு மேல லக்ஷ்மி குணங்கணங்கள்லாம் எம்பெருமானை விட்டு பிரிந்து வாழ மாட்டா. ஆகையாலே எம்பெருமானிடத்திலே இருக்கின்றன. எம்பெருமானவன் குணங்களை உடையவனாக இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டு நம்ம குணங்களாலே ஏத்தம் வேணுங்கிற ஒரு கருத்தாலே எம்பெருமான் குணங்களோடு இல்லை. குணங்களை எம்பெருமானை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. பெருமானிடத்திலேருந்து குணங்களை பிரிக்க முடியாது. அவன் எப்பயும் குணத்தோடு தான் இருப்பான். ஆகையால குணங்கள் அவனுக்கு இருக்கே ஒழிய அவன் தனக்கு ஒரு அதிசயத்துக்காக குணங்களை கை கொள்வதில்லை. அதாவது குணகிருத்ததாசியம், சொரூப பிரயுக்ததாசியம்னு 2 சொல்லுவார்கள். அனசூயை பிராட்டியினிடத்திலே பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளும் போது, நீயும் நாட்டில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் எல்லாம் பாராமல் காட்டுக்கு வந்தாங்க, அது ரொம்ப சந்தோஷம். யாரோ சில பேருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பரிபாக்கம் அது உண்டாகும். ஆனா நீ இன்னொரு விஷயமும் தெரிந்து கொள்ள வேணும். நம்ம பர்த்தா ரொம்ப அழகா இருக்கார், நம்ம சுவாமி ரொம்ப குணவானா இருக்கார் என்ன பார்த்து
நீ அவரிடத்திலே பக்தியை வைக்கலாகாது, அவருக்கு பணிவிடைகளை செய்யலாகாது. நம்ம சுவாமிங்கிற கருத்தோட நீ செய்ய வேணும் என்று சொல்ல பிராட்டிக்கு ஒரே வெட்கமா போயிடுது. பிராட்டி சொல்றா, யாராவது இந்த ராமனிடத்திலேருந்து அழகெல்லாம் பிரிச்சுடுங்கோ, யாராவது ராமனிடத்திலேருந்து குணங்கள் எல்லாம் நன்னா அகற்றி விடுங்கோ, பார்ப்பதற்கே அருவருக்கத்தக்கவனாக ராமனை மாத்திடுங்கோ. அதே போல ரொம்ப கொடியவனாக, ரொம்ப கெட்ட குணங்கள்லாம் உடையவனாக, காது கொடுத்து கேட்க முடியாத சுபாவத்தை உடையவனாக ராமனை மாத்திடுங்கோ. கண் கொண்டு பார்க்க முடியாதவனா ஆக்கிடுங்கோ, காது கொடுத்து கேட்க முடியாதபடியான சுபாவங்களை உடையவனா ஆக்கிடுங்கோ. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ராமனிடத்துல இந்த சீதை எப்படி இருக்கான்னு நீங்க பாருங்க. இப்ப நான் எப்படி அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேனோ அப்பொழுதும் அதே தான் மாதிரி தான் பண்ணுவேன். எங்க பர்த்தா, எங்க சுவாமி ரொம்ப அழகா இருக்காரு, நான் அவர் கைங்கரியம் பண்ணல. எங்க சுவாமி ரொம்ப குணங்களை உடையவரா இருக்காருங்கிறதுக்காக நான் அவர் கைங்கரியம் பண்ணல. அவர் எனக்கு சுவாமி பர்த்தாங்கிறதுனால நான் கைங்கரியம் பண்றேன். ஆனா குணங்களை அவரிடமிருந்து பிரிக்க முடியாதபடியால நான் ஏதோ குணங்களுக்கு ஈடுபட்டு அவர் கைங்கரியம் பண்ற மாதிரி தோத்தலாம். குணங்கள் இல்லாம இருந்தா தான் அப்பொழுது நான் எப்படி செய்வேன்னு உங்களால அறிந்து கொள்ள முடியும்னு பிராட்டி ஒரு விதமா வருந்தி சொல்றா, ஒரு லஜ்ஜையோட சொல்லுகிறாள். ஆக இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு எப்படி இருக்கின்றன? நியதாக, எம்பெருமானை விட்டு பிரியாதவைகளாக, எப்போதும் கூடினவைகளாகவே குணங்கள் இருக்கின்றன என்று நாம் அறிய வேணும். குணங்கள் மட்டும் நியத்தங்களா இருக்கான? இல்ல, லக்ஷ்மி பிராட்டியும் எப்பொழுதும் இனியவளாக, விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள். நித்தியை வைஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீஹி அனபாயினி என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. எப்போதும் எம்பெருமானுக்கு விட்டு பிரியாதவளாக, அவன் கூடவே இருக்கக்கூடியவளாக இருக்கா. அனபகாமினி என்று ஸ்ரீசூக்தம் பிராட்டிக்கு ஒரு திருநாமத்தையே தெரிவிக்கிறது. எம்பெருமானை விட்டு ஒரு நாளும் அகலமாட்டாள். ஏன் அகலமாட்டாள்? ஏன்னா எம்பெருமானை விட்டு இவ அகன்றால் எம்பெருமான் வாழ மாட்டான். எம்பெருமானை ஆசிரியித்து வாழ வேண்டிய ஜீவாத்மாக்களும் வாழ முடியாது. ஆகையாலே எம்பெருமானை விட்டு அகலமாட்டாள். எம்பெருமான் பிராட்டியை விட்டு பிரிஞ்சு தான் தரிக்க மாட்டான். ஆகையாலே எம்பெருமானை வாழ்விப்பதற்காக அவன் கூடவே இவள் இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, இவள் எம்பெருமானை விட்டு அகன்று சென்றிருக்கக்கூடிய காலத்திலே ஆறாவது ஒரு ஜீவாத்மா எம்பெருமான் முன்பே வந்து சரணம் என்று சொன்ன போது சொல்ல, எம்பெருமானவன் வந்த ஜீவாத்மாவுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் மனசாலே கருதி, உன்னை நான் கை கொள்ள மாட்டேன், இவ்வளவு காலம் இவ்வளவு அபராதங்களை செய்து வைத்து கூசாமல் இப்பொழுது என்னிடத்திலே வந்து நீ எப்படி நிற்கிறாய் என்று எம்பெருமான் நன்னா தீவிரமாக தண்டிப்பதற்கு வாய்ப்பாகவும் ஆகக்கூடும். ஆகையாலே நாம் ஒரு நாளும் எம்பெருமானை விட்டு பிரியலாகாது என்கிற கருத்தோடு பிராட்டி எப்போதும் எம்பெருமான் கூடவே எழுந்தருள் இருக்கிறாள். ஆக இது எம்பெருமானுக்காக பிராட்டி எம்பெருமான் கூட இருக்கா. ஆத்மாக்களுக்காக ஜீவாத்மாக்கள், பத்த ஜீவாத்மாக்கள் வந்து சரணாகதி செய்வதற்கு உறுப்பாக பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாள் என்று இதெல்லாம் ஒரு பக்கம். பிராட்டியாலே எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்க முடியாது. மலர்மகள் விரும்பும் நமரும் பெறல் அடிகள். உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்றா? எனக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும், எனக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும். பிராட்டி எப்போதும் என்னை விட்டு பிரிந்து இருக்கக்கூடாது. இந்திரனானவன் துர்வாசாவினுடைய சாபத்தாலே எல்லா செல்வத்தையும் இழந்தான். அதை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறகு அமிர்தமதனம் செய்தால் சமுத்திரத்திலிருந்து பிராட்டி கிடைப்பள் அப்படின்னு கேள்விப்பட்டு பிராட்டியுடைய கட்டாட்சத்தை பெறுவதற்காக சமுத்திரமதனம் செய்ய அமிர்தம் கிடைத்தது. பிராட்டியும் தோன்றினாள். அப்படி பிராட்டி தோன்றினவாறே, இனிமே நீ ஒரு நாள் என்னை விட்டு போகலாகாது, ஒரு நாள் என்னை கட்டாட்சிப்பது இருந்து நீ உன்னை நிறுத்தி கொள்ளலாகாதுன்னு பிராட்டி இனத்தை பிரார்த்திக்கலாம். தேவதைகளுக்கு மகர்ஷிகள்லாம் உபதேசிக்கிறார்கள். இந்திரனுக்கு மகர்ஷிகள்லாம், நீ எப்படியாவது இந்த பிராட்டியுடைய கடாட்சத்தை தக்க வைத்துக்கொள், இவ ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லலாகாது, நீ பிரார்த்தித்து வரம் பெற்றுக்கொள்னு அவெல்லாம் உபதேசிக்கிறார்கள். அப்பொழுது இந்திரனும் அப்படியே பிரார்த்திக்க பிராட்டியும் அனுகிரகித்தருளினாள் என்று சரித்திரம். ஆக அப்படி இந்த பிராட்டி விட்டு சென்றால் எல்லாருக்கும் அனர்த்தம் ஏற்படும். பிராட்டியுடைய கடாட்சம் இருந்தால்தான் செல்வம், பிராட்டியுடைய கடாட்சம் இருந்தால்தான் மங்களம் உண்டா. பிராட்டி இல்லைன்னா எல்லா தாழ்ச்சியும் உண்டா.
இப்படின்னு உலகத்தார் எல்லாரும் பிராட்டி எனக்கு வேணும், பிராட்டியுடைய கட்டாட்சம் எனக்கு வேணும், பிராட்டியினுடைய பார்வை என் மேல பட வேணும், பிராட்டியினுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேணும் எல்லாரும் ஆசைப்படுறா. ஆனா இந்த பிராட்டி என்ன பண்றா? அவள் மற்றவர்களை விடுத்து எம்பெருமானை தான் விரும்புகிறாள். அப்படி எல்லாரும் தன்னை ஆசைப்படும்படியாக, தன்னுடைய கட்டாட்சத்தை ஆசைப்படும்படியாக இருக்கக்கூடிய பிராட்டி தான் என்ன பண்றா? எம்பெருமானை, சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, அரிய பெரிய பெருமையுடைய எம்பெருமான், உலகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனை தான் ஆசைப்படுகிறாள். மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் என்ன. அப்படி உலகமே விரும்பக்கூடிய பிராட்டி அவள் மற்றவத்தை விடுத்து எம்பெருமானை விரும்புகிறாள். ஏனென்றால் அவனுடைய போக்கியத்தை, இவ்வளவு அழகான திருமார்பு இருக்கே, இவ்வளவு அழகான திருமார்பு இருக்கே, இந்த திருமார்பை விட்டு நான் எப்படி செல்வேன்? இவ்வளவு அழகான திருமேனி இருக்கிறதே, எப்படி செல்வேன்? இவ்வளவு குணங்களை உடையவனாக இருக்கிறானே, இவனை விட்டு நான் எப்படி பிரிந்து தரிப்பேன்? என்னுடைய சுவாமியாக பர்த்தாவாக இருக்கிற இவனை விட்டு நான் எப்படி பிரிவேன்? இப்படி சொரூபத்தாலும் எம்பெருமானுடைய குணத்தாலும் தன்னுடைய சொரூபத்தாலும் அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அவனை அனுபவித்துக் கொண்டு அவனை விட்டு பிரிந்து அகலமாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு தன்மை. செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத் திருப்பதும் என எம்பெருமானுடைய திருமார்பிலே பிராட்டி எழுந்தொழி இருக்கிறாள். அப்படி திருமார்பிலே எழுந்தொழிருக்கும் காலத்திலே அந்த எம்பெருமானுடைய வைபவம், அந்த எம்பெருமானுடைய போக்கியத்தை எல்லாவற்றையும் அனுசந்தானம் பண்ணினாலாம் பிராட்டி. அப்படி அனுசந்தானம் பண்ணினவரை எவ்வளோ அழகா இருக்கு, இந்த திருமார்பு எவ்வளவு அழகா இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனி எவ்வளவு நன்னா இருக்கு, எம்பெருமான் எவ்வளவு இனியவனாக இருக்கிறான். இந்த வஸ்து நமக்கு தங்குமா தங்குமா தங்குமா? இது நிலைச்சு இருக்க வேணுமே, இந்த எம்பெருமானை விட்டு பிரியாம நான் நிலைச்சு இருக்கணுமே, இதை பிரிஞ்சுட்டா என்ன பண்றது, இதை பிரிஞ்சுட்டா என்ன பண்றது என்ன பண்றதுன்னு பயந்தாள். பிரிந்தால் என்னாகும்னு நினைச்சாலும் இல்லையோ, பிரிஞ்சிடுவோன்னே நினைச்சிட்டா. அதற்கு பிறகு ஐயோ என்னால எப்படி அந்த மார்பை விட்டு பிரிஞ்சிருக்க முடியும், இப்படி வியாக்கியானம். ஆக அழகில்லே நிறையும்னா திருமார்பிலே இருந்து கொண்டு இந்த மார்பை விட்டு பிரிந்து என்னால் தரிக்க முடியாது, இதை நான் ஒரு நாள் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா இல்ல, அப்படியும் வியாக்கியானம் உண்டு, இல்லைன்னு சொல்லற. ஆனா இன்னொரு ரசமான அர்த்தம் என்ன என்னால் திருமார்பை விட்டு நான் பிரிந்து விட்டேன்னு ஒரு பிரமமாம் பிராட்டி. ஏன் பிரமம்னா, ரொம்ப இனிய வஸ்துன்னா இது இருக்குமோ இருக்காதோ, ஒரு வசந்த ரத்னம், விலை உயர்ந்த மாணிக்கம் அது தனக்கு கிடைச்சிருக்கு, இல்ல நீல ரத்னம் அது கிடைச்சிருக்கு, இல்ல வைரம் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப ஒரு பெரிய அறை, அதுக்குள்ள ஒரு சின்ன அறை, அதுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு அறை, அதுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு அலமாரி, ஏதோ ஒரு வஸ்து, அதுக்குள்ள தனக்கு மட்டும் தெரிந்து தரக்கும்படியாக ஏதோ ஒரு வழி, அதுக்குள்ள வைத்திருப்பன். இப்படி எல்லாம் போத்தி 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 நன்னா ரட்சித்து வைத்தாலும் கூட இருக்கா இல்லையா, யாராவது எட்டுன்னு போயிருப்பாளோ, யாராவது எட்டுன்னு போயிருப்பாளோ, எனக்கு தெரியாம யாராவது எட்டுன்னு போயிருப்பாளோன்னு ஒரு பயம் அது இருந்து கொண்டே இருக்கும். விலை உயர்ந்த வஸ்து, ரொம்ப சீர்மையுடைய வஸ்து, ஏற்றமுடைய வஸ்துனா அது நம்மள்டே இருக்குமா, யாராவது அபகரித்து கொண்டு சென்று விடுவார்களான்னு ஒரு பயம். அது ஒண்ணுமில்லாத ரத்னத்தை குறித்தே இருக்கிறது என்றால், பரமபோக்கியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனோட சம்பந்தம் எனக்கு நிலைத்திருக்க வேணுமே, அவனை விட்டு நான் பிரியலாகாதேங்கிற ஒரு கவலையாலே யாராவது எட்டுன்னு போயிட்டாலோ, யாராவது என்ன எம்பெருமானிடத்திலேருந்து பிரிச்சுடுவாளோ என்ன பிராட்டிக்கு ஒரு பயம். அந்த பயத்தாலே திருமார்பிலே இருக்க செய்தே திருமார்பை விட்டு பிரிந்தவளைப் போல, ஐயோ இந்த மார்பை விட்டு பிரிஞ்சு எப்படிதான் என்னால தரிக்க முடியுமோ தெரியலையே, எப்படி நான் தரிப்பேன் அவனை விட்டு பிரிஞ்சு, என்னவா என்னால இந்த எம்பெருமானை விட்டு பிரிந்து ஆறி இருக்க முடியும், எப்படி பிரிவாத்தாமே நான் தாங்க போகிறேன்னு சொல்லுமா போலே சொல்லுகிறாள்னு வியாக்கியானம் அருளி செய்கிறார்கள். ஆக அப்படி அந்த எம்பெருமானுடைய போக்கியத்தை, ஆகையாலே மலர்கள் விரும்பும்னு சொல்லும்படியாக எம்பெருமான் இருக்கிறபடியாலே ஒரு நாளும் பிராட்டி திருமார்பை விட்டு பிரிந்து அகலமாட்டாள், எம்பெருமானை விட்டு பிரிந்து அகலமாட்டாள். ஆகையாலே லக்ஷ்மி பிரியாக நியதா, கீழே ஞானாதியோ குணகணாக நியதாகனு சொன்னதை இவ்விடத்திலேயும் வைத்துக் கொள்ளவன். நியதா விபூதின்னு சொன்னது ஞானாதி குணங்களும் நியதங்களா இருக்கு, அதே போல லக்ஷ்மி பிரியா அவையும் நியத்தையாக இருக்கா அப்படின்னு அத்தையும் நாம் கொள்ளவன். அதுக்கு மேலே பதகேந்திர முக்கியாக பரிஜனாக நித்யாக, பரப்பவர்களே தலைவனாக இருக்கக்கூடிய
கருடன் பெரிய திருவடி நாயனார். அவர் முக்கியரா இருக்கார், பிரதானரா இருக்கார். அவரை முதலாக கொண்ட மற்ற எண்ணற்ற கைங்கரியபரர்கள், பரிஜனங்கள் எம்பெருமானுக்கு பல பல விதமான கைங்கரியங்களை செய்யக்கூடிய நித்தியசூரிகள் அவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவளும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக அவ்விடத்திலே இருக்கிறார்கள் என்று அருளி செய்கிறார். இவ்விடத்திலே ஒரு சேன முதலியாரையோ திருவனந்தாழ்வானையோ அருளி செய்யாமல் பதகேந்திர முக்கியாக என்று திருவடி நாயனாரை எதற்காக அருளி செய்தார் என்னால் ஸ்ருதிமயம் அதிஹர்ஷ பிரஷரய ஸ்மேர நேத்திரம் மணிமுகுரம் இவாக்ரே மங்களம் ரங்கதாம்னஹா என்று பராசர பட்டர் இந்த திருவடி நாயனாருடைய ஏத்தத்தை எல்லாம் அருளி செய்கிறார். எத்திர ரூப ஸ்வரூப ஸ்வகுண மகிம தரிசி என்று சொல்லி சரணம் அபிகதாஸ்மகான்னு அருளி செய்கிறார். அதாவது பெரிய பெருமாளுக்கு ஒரு ஆசையாம். என்ன ஆசை அப்படின்னா, நான் எப்போதும் பார்த்துட்டே இருக்கணும். ஆத்மானம் வாசுதேவாக்கியம் விசிந்தயன் என்ன வாசுதேவனாக இருக்கக்கூடிய தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எம்பெருமானை ஒழிய பரமபோகிய வஸ்து ஒன்றும் இல்லாதபடியாலே சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபஸ்சிதா என்ன எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஜீவாத்மா அனுபவிக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எம்பெருமானும் சேர்ந்து அனுபவிக்கிறான் என்னும் இந்த ஸ்ருதிக்கு பொருள் சொல்லுவார்கள். எம்பெருமான் அனுபவிக்கிறான், இவனும் அனுபவிக்கிறான் என்று இருவருமாக சேர்ந்து கொண்டு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார்கள் என்று. அங்க நித்தியசூரிகளோடு சேர்ந்து எம்பெருமான் தன்னைத்தானே தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். தன்னைத்தானே எப்போதும் பார்த்து கொண்டிருக்க வேணும். அழகான ஒரு கண்ணாடி வேணும் எம்பெருமானுக்கு ஒரு திருவுள்ளம். அதற்காக எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னா, ஒரு அழகான கண்ணாடி, அறிவே வடிவெடுத்த ஒரு கண்ணாடி, வேதமயமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி எப்படி இருக்கு? ஏன்னா இந்த கண்ணாடிக்கு அறிவு உண்டு. இந்த கண்ணாடி பெரிய பெருமாளை பார்த்து 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 பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சது. ஆகையாலே பெரிய பெருமாளிடத்திலே மிகுந்த பணிவு, மிகுந்த பாரதந்திரியம், மிகுந்த பக்தி. ஆகையால் நன்னா மலர்ந்து இருக்க பெரிய பெருமாளை சேவிச்சு 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 கண் விடாம சேவிச்சு கண் கொட்டாம சேவிச்சு தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறபடியால மகிழ்ச்சியாலே மலர்ந்து இருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி? ஏன்னா கண்ணாடின்னு உலகத்துல ஏதோ பொருள்னால ஆனது. ஆனா எம்பெருமானுக்கு அந்த தாழ்ந்த பொருளால் ஆன கண்ணாடியெல்லாம் ஒவ்வாது அவன் திருமேனிக்கு. ஆகையாலே பெருமாளுக்கு தந்ததாவனத்துக்கே பிரசித்தமான கண்ணாடிய காட்ட மாட்டார்கள், லோகத்தாலான உயர்ந்த வஸ்துவத்தான் காட்டுவார்கள். அந்த ரீதியில பெரிய பெருமாள் எப்போதும் தம்மை தாமே சேவித்துக் கொள்வதற்கு என்ன கண்ணாடி? தம்மை தாமே அனுபவிப்பதற்கு, தம் அழகை அனுபவிப்பதற்கு, தம்முடைய சொரூபத்தை பார்க்கணும். மற்ற கண்ணாடிகள்லாம் திருமேனி மட்டும்தான் காட்டி கொடுக்கும். ஆனா இது மிக உயர்ந்த கண்ணாடி. ஆகையாலே ரூப ஸ்வரூப ஸ்வகுண மகிமதரிசி, பெரியவருடைய சொரூபத்தையும் காட்டி கொடுக்கும், அவருடைய திருமேனியும் காட்டி கொடுக்கும், அவருடைய ஆத்ம குணங்களையும் காட்டி கொடுக்கும், அவருடைய மகிமை எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும். உபய விபூதி இந்த கண்ணாடியிலே பார்த்து கொள்ளலாம், எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம். மணிமயமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியை போல இருக்கக்கூடியவர் யாரு? வேதமயமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெரிய திருவடி நாயனாரை சரணமடைகிறோம் அருளி செய்கிறார் பராசர பட்டர். ஆக அந்த எம்பெருமானுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடியைப் போல திவிதேசங்களிலே, கோயில்களிலே எம்பெருமானுக்கு எதிரே எழுந்துருள பண்ணப்பட்டிருக்கிறார் திருவடி நாயனார் கருடன். ஆகையாலே அவ்வளவு பெருமை உடையவராக வேதமே வடிவு கொண்டு எழுந்தார் போல இருக்கிறபடியாலே அவருடைய பெருமையை திருவுள்ளம் பக்தி இப்படி பட்டர் கொண்டாடின ரீதியை நாம் நினைவு கொள்ள வேணும். ஆனபடியாலே ஒரு விதமாக நித்தியசூர்களுக்குள்ளே இவருக்கு ஒரு ஏத்தம் இருக்கிறது என்று கருதி பதகேந்திர முக்கியாக இவரை பிரதானமாக கொண்டு முதல்வராக கொண்டு இருக்கக்கூடிய மற்ற நித்தியசூரிகள் என் இப்படி அருளி செய்கிறார் புறத்தாழ்வான். அதாவது என்ன சொல்ல வரார்? ஏன்னா நம்ம போல் இருக்கிறவாளை கொண்டாட வேணும். ஏன்னா நமக்கெல்லாம் இயற்கையா எந்த ஒரு பெருமையும் கிடையாது.
அப்பொழுது நம்ம கொண்டாடுற காலத்துல இவர் யாரு தெரியுமோ இல்லையோ, அந்த வம்சத்துல பிறந்தவர், அந்த பரம்பரையில பிறந்தவர் என்று இவருக்கு ஒரு ஏத்தத்தை சொல்லாமல் இவருடைய பரம்பரையிட்டு ஒரு ஏத்தத்தை சொல்ல வேணும். அல்லது இவ்வளவு செல்வமுடையவர் என செல்வத்தை இட்டு ஒரு ஏத்தத்தை சொல்ல வேணும். அல்லது இந்த குணமுடையவர் அப்படின்னு ஒரு ஏத்தத்தை சொல்ல வேணும். அல்லது இவ்வளவு அழகான வடிவு படைத்தவர் என்ன அழகையிட்டு ஒரு ஏத்தத்தை சொல்ல வேணும். இதெல்லாம் சொல்லாம இயற்கையாவே இவருக்கு ஏத்தம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரை குறித்தாவது சொல்ல முடியுமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனா எம்பெருமானுக்கு இவைகள்லாம் இட்டு சொல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை. உலகத்திலே எதெல்லாம் பெருமைக்கு அடையாளமாக இருக்கிறதோ அதெல்லாம் எம்பெருமானிடத்திலே இயற்கையாகவே இருக்கின்றன. எதற்காக? எம்பெருமானுக்கு ஏத்தத்தை உண்டாக்குவதற்காக இல்லை. எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே தாங்கள் ஏத்தம் பெறுவதற்காக இவைகள்லாம் இருக்கின்றன. எம்பெருமானவன் ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். பெருமாளுடைய திருவாபரணத்தை வெறுமனே செவித்தா ஒன்று அழகு தோத்தவே தோத்தாது. இதே பெருமாள் திருமேனியில அது நன்னா பொருந்தி இருக்கும்படியாக அழகா நம்பெருமாள் சாத்திந்தா அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு என்று சொல்லாம்படியாக அமைந்திருக்கும். ஆக அப்படி ஆபரணங்களுக்கு தான் அழகு கொடுக்கக்கூடியவராக தம் திருமேனி சம்பந்தத்தாலே அவைகள்லாம் நிறம் பெறும்படியாக ஒளி பெறும்படியாக அழகு பெறும்படியாக செய்ய வல்லவர். ஒண்ணுமில்ல, ஆபரணஸ்ய ஆபரணம் உபமானஸ்ய பிரத்யுபமானம் என்னெல்லாம் ஒரு ஊர்வசியை வர்ணிக்கிறார்கள். இவளுடைய சரீரத்துக்கு ஆபரணம் வேண்டாம், இவளுக்கு அணிகலன்களை அணிவித்தால் அவைகள்லாம் அழகு பெறும் என்று கவி வர்ணிக்கிறான். அப்படின்னா பெருமாளானவர் எப்படிப்பட்டவர்? சர்வபூஷண பூஷாருகாக என்று எல்லா பூஷணங்களுக்கும் தான் அலங்காரமாக இருந்து கொண்டு அவைகளாலே தன்னுடைய அழகை மறைக்கலாம்படியாக, அதாவது வெள்ளமிட்டு வீசக்கூடிய தன்னுடைய அழகை ஆபரணங்களை கொண்டு அழகை குறைக்க வேண்டும்படியாக அப்படிப்பட்ட ஏத்தமுடையவர். ஆபரணத்தாலே பெருமாளுக்கு அழகு இல்லை. ஆபரணங்களாலே இவ்வளவு பெரிய அழகை கொஞ்சம் ஆபரணங்களை இட்டு மூடி மறைக்க உபயோகப்படும்படியாக அவைகள் இருக்கின்றன என்றுதான் அர்த்தம் அருளி செய்கிறார்கள் ஆச்சாரிகள். ஆக அப்படி எம்பெருமானவன் தன்னுடைய சம்பந்தத்தாலே எல்லாவற்றுக்கும் ஏத்தத்தை உண்டாக்க வல்லவனாக எழுந்தருளி இருக்கிறான். ஆயால ஸ்ரீயப்பத்தியா இருக்கான், ஸ்ரீவைகுண்ட நிகேதனா இருக்கான் அப்படின்னு எம்பெருமான பேசினாலும் இத்தால எம்பெருமானுக்கு ஏத்தம் இல்லை. இயற்கையான ஏத்தமுடைய எம்பெருமானுக்கு இவைகளும் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு இந்த குணங்களும் அவனிடத்துல இருக்கின்றன நம்ம தெரிந்து கொள்ளலாமே ஒழிய குணங்களாலதான் எம்பெருமானுக்கு ஏத்தமான குணங்களை ஒழியவும் எம்பெருமானுக்கு இயற்கையான ஏற்றம் என்பது இருக்கவே செய்கிறது என்று நாம் உணர வேணும். அதுக்கு மேலே அந்நிய நிரபேட்ச மகாமகிம்னா என்று இயற்கையான பெருமையுடையவன் என்று இந்த ஸ்லோகத்துல சுருக்கமா சொல்றதுதான் மேல அடுத்த ஸ்லோகத்திலே தெளிவாக அருளி செய்ய போகிறார். நிரவதிர் நியதா விபூதி கீழே 5 ஸ்லோகங்கள்னால சொல்லப்பட்ட நித்திய விபூதி அது எம்பெருமானுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பெருமையாக அவனை விட்டு தனித்து சொல்ல வேண்டாதபடியாக அமைந்திருக்கிறது. ஆகையால்தான் சாஸ்திரங்களிலே தத்துவங்களை சொல்லும் காலத்திலே 26 தத்துவங்களை மட்டும்தான் நாம் சொல்லுகிறோம். நித்திய விபூத்தின்னு தனி வஸ்து அது யாராவது ஒரு தனி பொருளாக தத்துவங்களை எண்ணும் காலத்திலே எண்ணுகிறார்களா? என எண்ணுவதில்லை. இந்த லீலா விபூதியில 24 தத்துவங்கள் என்று தனித்தனியாக எண்ணுகிறோம். இதே போல பரமபதம்னு ஒரு வஸ்து இருக்குன்னு, அல்லது பரமபதத்திலே பஞ்சோபனிஷத்துக்கள்னு 5 பூதங்கள் அப்ராக்கிருதமான பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. மணியுருவில் பூதமைந்தாய் என ஆழ்வார்கள்லாம் அருளி செய்கிறார்களே, அந்த ரீதியில அப்ராக்கிருதமான 5 பூதங்கள் அவ்விடத்திலே அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு உபாதானமாக இருக்கின்றன. அதையும் தனியா எண்ண வேணும். ஆனா யாராவது எண்ணுகிறார்களோ? ஒருவரும் எண்ணுவதில்லை. ஏனென்றால் அந்த விபூதி முழுவதும் எம்பெருமானுக்குள்ளே அடக்கம். தனித்து அது ஒரு வஸ்துவனே சொல்ல வேண்டாதபடியாக அவ்வளவு எம்பெருமானுக்குள்ளே அடங்கி பரதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு கருதித்தான் அத்தை சொல்லுவதில்லை. ஆகையால எம்பெருமானை விட்டு பிரியாமல் நியதா என அவ்வளவு அடங்கி இருக்கக்கூடியது அந்த விபூதி. அதுக்கு மேல ஞானாதி குணங்களும் எண்ணற்ற பெருமை உடையவைகளாக இவைகள் விளங்குகின்றன. இப்படி இந்த ஸ்லோகத்தாலே
அருளி செய்தார். மேலே 47வது ஸ்லோகம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இவைகள் எல்லா விதத்தாலும் மேம்பட்டவைகள். எம்பெருமான் இப்படிப்பட்ட உயர்ந்த கல்யாண குணங்களாலே ஏத்தம் பெறுகிறான் என்பதன்று, அவன் இயற்கையாகவே ஏத்தமுடையவனாகவே இருக்கிறான் என்கிறார் அர்த்தத்தை அருளி செய்கிறார். ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லவாயுதாம்சः ஸ்யாத் கஸ்யசித் சகலு வாங்மனசாதிக ஸ்ரீஹி தே தாதிருஷோத்யவதயः சமதீத சங்க்யாः த்வத் சத்குணாः துவமசி தன் நிரபேக்ஷ லக்ஷ்மீஹி என்று. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், அந்த குணங்கள்ல எல்லா குணங்களும் ஒருத்தனுக்கு இருக்க வேண்டாம். இந்த குணங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு குணத்துடைய ஒரு துளி நூத்தண்டத்துல இருந்தா வரும். ஏஷ்வேகஸ்ய குணஸ்ய விப்ருடபி வை லோகோத்தரம் ஸ்வாஸ்ரயம் புரியாத் தாதிஷ வைபவை ரகணிதைஹி என்று சுந்தரபாகுஸ்தவத்திலே அருளி செய்ய போகிறார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்குள்ளே, பல கல்யாண குணங்களுக்குள்ளே ஒரே ஒரு குணம், அந்த குணம் கூட முழுவதுமாக உத்தண்டத்தில் இருக்க வேண்டாம். அந்த ஒரு கல்யாண குணத்தினுடைய ஒரு துளி, அந்த துளி இருந்தா போதும், அவனை லோகோத்தரமாக கொண்டாடுகிறார். ஒண்ணுமில்ல, வால்மீகி பகவான், வேதவியாச பகவான், பராசர் பகவான் என்னதான் கொண்டாடுகிறோம், சௌனக பகவான் கொண்டாடுறோம். ஏன் இவாளெல்லாம் பகவான் பகவான் கொண்டாடுகிறோம்? காரணம் என்ன? இயற்கையா ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே பராசர பகவான் தத்திர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா சப்தோயம் நோபச்சாரேணா, இனி எம்பெருமானை மட்டுமே பகவான்கிற சொல்லானது குறிப்பிடும்னு தெளிவாக காட்டினார். மற்றவர்களை ஏதோ உபச்சாரமாக, ஏதோ எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அவளத்தில் இருக்குங்கிறதுனால அது சொல்லுகிறதுன்னு சொன்னார். அப்படி என்ன எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய எந்த தன்மை கொஞ்சம் அவளத்தில் இருக்கு? உற்பத்திம் பிரளயஞ்சைவ பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாஞ்ச சவாச்சியோ பகவான் இத்தின்னு அதுவும் சொல்லி வைத்தார். ஒரு வஸ்து எப்படி உண்டாருது, எப்படி அழிகிறது, உலகத்தினுடைய உற்பத்தி லயங்களை தெரிந்து கொள்ள வேணும். வித்யைனா என்ன, அவித்யைனா என்ன, இதை தெரிந்து கொள்ள வேணும். எப்படி ஆத்மாக்கள், பிராணிகள் ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு செல்கின்றன, ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு செல்கின்றன, இதெல்லாம் உள்ளபடியா அறிந்திருக்கவன். இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போறோம் அவனை பகவான்னு கொண்டாடுகிறார்கள். எம்பெருமானுக்கு இருக்கிற எல்லா அறிவும் வேண்டாம், அந்த எம்பெருமானுடைய அறிவிலே ஒரு துளி, ஒரு 4-5 வஸ்துக்களை பத்தின ஒரு அறிவு, இந்த அறிவு முழுமையாக இருந்தால், அந்த அறிவு கூட நம்மளுக்கு இல்லை, அது ஒரு விஷயம். ஆக இந்த அறிவு முழுமையாக ஒருவரிடத்திலே இருந்தால் அந்த மகர்ஷியையோ அல்ல அந்த தேவதையோ பகவான் பகவான் என்று வழங்குகிறார்கள். எம்பெருமானுக்கு இருக்கிற சர்வஜத்துவம் இருந்தா தான் எம்பெருமான ஒருத்தனை பகவான்னு சொல்லணுங்கிறது இல்லை. அவனுக்கு இருக்கிற ஞானத்திலே ஒரு துளி ஞானம் ஒருத்தனுக்கு இருந்தால் அவனை பகவான் பகவான், பெரிய ஞானம் உடையவர், பேரறிவாளர் என்று பராசர பகவான், வேதவியாச பகவான், சௌனக பகவான், சுக பகவான் கொண்டாடுகிறோம். ஆக இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் ஒருத்தனுக்கு இருக்க வேண்டாம். கல்யாண குணங்கள் ஏதாவது ஒரு குணம் பெருமானுக்கு இருக்கிற அதே அளவு ஞானம் ஒருத்தனுக்கு இருக்க ஒன்றும் நிர்பந்தமும் இல்லை. ஏஷ்வேகஸ்ய குணஸ்ய விப்ருட், இந்த குணத்தினுடைய ஒரு திவலை, ஒரு துளி அது ஒருத்தனுக்கு இருந்தாலே அந்த குணத்தை உடையவனா, அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர், நிகரற்றவர், ஒப்பற்றவர் இன்னும் உலகம் எல்லாம் கொண்டாடுறது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள், எல்லா குணங்களும் உண்டு எம்பெருமானுக்கு. அதுவும் எண்ணற்ற கல்யாண குணங்கள், அதுவும் ஒவ்வொரு குணமும் திவலையா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கானா, இல்ல எல்லா குணமும் பூர்ணமாக இருக்கு. அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் நிறைந்தவர் திருமாலிருஞ்சோலை அழகர் என மேல அருளி செய்ய போறார். அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள். ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லவாயுதாம்சः ஸ்யாத் கஸ்யசித், இந்த குணங்களுக்குள்ளே ஏகஸ்ய குணஸ்ய ஒரு குணம், அந்த குணமும் பூர்ணமா இருக்க வேண்டாம், அந்த குணத்தினுடைய ஒரு லவம், ஒரு திவலை, அந்த திவலையும் பூர்ணமா இருக்க வேண்டாம், அந்த திவலையினுடைய ஒரு 10,000த்துல ஒரு பங்கு அது ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? வாங்மனசாதிக ஸ்ரீஹி, அவனுடைய பெருமை. எம்பெருமானுடைய எண்ணற்ற கல்யாண குணங்கள்ல ஒரு குணத்தினுடைய ஒரு திவலையினுடைய திவலை அது இருந்தா போதும். அப்படி ஒருத்தன் இருப்பனே ஆனால் அவன் என்னவாயிடுவான்? அவனுடைய பெருமையை வாயாலும் சொல்ல முடியாது, மனசாலும் சொல்ல முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய பெருமையுடையவனாக,
பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவனாக அவன் ஆகிவிடுவான். வாக்கையும் மனசையும் கடந்த ஸ்ரீயை ஐஸ்வர்யத்தை உடையவனாக அவன் ஆவான். இப்படி தே தாதிருஷ அத்தியவதய எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அவதியை கடந்து இருக்கின்றன. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு ஒரு எல்லை, ஒரு அளவு என்பது கிடையாது. பரிச்சேதித்து எம்பெருமானை அறிய முடியாது. நேத்தின்னு தான் தெரிந்து கொள்ளவன். எம்பெருமான் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க முடியுமானா? பெருமானை இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒரு விதமா தெரிஞ்சுக்கலாம். நாம பார்க்கும் பதார்த்தங்களின்படி அல்லன், அத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னபடிப்பட்டவன் அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியாதவன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். இத்தினான்னு தெரிந்து கொள்ளலாம். கீழே ஏதோ சில தன்மைகள்லாம் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான் எம்பெருமானுக்கானா இப்படிப்பட்டவன் அல்லன், இவ்வளவு மாத்திரம் கிடையாது எம்பெருமான், இவ்வளவு மாத்திரம் கிடையாது எம்பெருமான், இத்த காட்டிலும் மேம்பட்டவன். ஏதோ எம்பெருமானுக்கு 4 தன்மைகளை சொன்னேன்னா, 4 சொத்தை சொன்னேன், எம்பெருமானுடைய சரீரங்கள் 4 வஸ்துக்களை சொன்னேன்னா இவ்வளவுதான் எம்பெருமானுக்கு வைபவம் நினைச்சுக்காத, இத்த காட்டிலும் மேம்பட்டவன் என்று பிருகதாரண்யகம் தெரிவிக்கிறது. ஆகையாலே எம்பெருமானை இன்னபடிப்பட்டவன் நம்மால அளவிட்டு அறிந்து கொள்ள முடியாது. அப்படி அளவற்றவனாக எழுந்தொழி இருக்கிறான். அவனுடைய குணங்களும் அளவற்றவைகளாக இருக்கின்றன. தே தாதிருஷ அத்தியவதய அளவற்ற கல்யாண குணங்கள். எம்பெருமானுடைய குணங்களை அளக்க புகுந்து வேதமானது யதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு சொல்லித்து. எந்த குணத்தை? ஆனந்தம்ங்கிற ஒரு கல்யாண குணம். இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு கல்யாண குணத்தை அளக்க புகுந்து வேதமானது அளந்து முடிக்க முடியவில்லை என்ன அப்படியே சோர்ந்து விலகி ஓடித்து. இது ஆனந்தம்ங்கிற ஒரு குணத்துல மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனா எல்லா குணத்துக்கும் இதே தன்மைதான். ஆகையால குணங்கள் எல்லாம் இப்படியே ஈரேனர் நம்பள்ளி. வேதமானது ஆனந்த குணத்தை மட்டும்தான் அளங்க சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவத்தின்னு ஸ்ருதியானது ஆனந்த மீமாம்சான்னு பண்ணித்து. இதே ஸ்ருதியானது ஞான மீமாம்சான்னு ஒண்ணு பண்ணித்து, சக்தி மீமாம்சான்னு ஒண்ணு பண்ணித்துனாலும் அதே கதிதான். எம்பெருமானுடைய ஆனந்தத்தை தான் அளக்க முடியல, சரி சக்தியை அளக்க முடியுமோ, இல்ல ஞானத்தை அளக்க முடியுமோ, இல்ல வாத்சல்யத்தை அளக்க முடியுமோன்னா எத்தையும் அளக்க முடியாது. எல்லா குணங்களும் இப்படிதான் இருக்கும், அளக்க முடியாதவைகளாகத்தான் இருக்கும். ஆகையாலே அத்தியவதயா என்ன அளவு கடந்தவைகளாகத்தான் இருக்கும். சரி, அளவு கடந்த குணம் ஒரு 4-5 எம்பெருமானத்துல இருக்கானா? இல்ல சமதீத சங்கியா. இந்த குணங்களுக்கு எண்ணிக்கையும் கிடையாது. எவ்வளவு குணங்கள்னு எண்ணவும் முடியாது. ஓரோ குணத்தையும் சரி எண்ணற்ற கல்யாண குணங்கள், ஆனா ஒவ்வொன்றும் அளவுப்பட்டதான குணங்களும் ஓரோ குணமும் அளவற்றதாக இருக்கு. சத்குணா எல்லாம் ஒன்றத்துல இருக்கின்றன. உன்னுடைய இனிய கல்யாண குணங்கள், உன்னுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லலாம். அவ்வளவுதான், அதுக்கு மேல மத்தொன்னும் சொல்ல முடியாது. சரி, நீ எப்படிப்பட்டவன்? தன் நிரபேக்ஷ லக்ஷ்மி. இந்த கல்யாண குணங்களை எதிர்பாராத பெருமை உடையவனாக, எதிர்பாராத ஐஸ்வர்யம் ஏற்றம் அத்தை உடையவனாக நீ இருக்கிறாய். உன்னுடைய பெருமையானது உன்னுடைய கல்யாண குணங்களாலே வந்ததன்று, இயற்கையாகவே வந்தது என்ன அப்படி அருளி செய்கிறார். பகவோன்றப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. என்ன பெருமாள் எப்படிப்பட்டவர்? என்ன அவருடைய கல்யாண குணங்களை எண்ணிட்டு முடிக்க முடியாது, ஒரு எண்ணாலே குறிப்பிட முடியாது. பகவகான்னு சொல்லலாம், பல பல அப்படின்னு சொல்லலாமே ஒழியா இவ்வளவு கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு அப்படின்னு பெருமாளுடைய கல்யாண குணங்களை ஆறாலும் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு கல்யாண குணங்களை உடையவராக சக்கரவர்த்தி திருமகன் விளங்குகிறார் அப்படின்னு சக்கரவர்த்தியினிடத்திலேயே சொல்லுகிறார்கள் பிரஜைகள், நாட்டு மக்கள். தாத்து நாமிவ சைலேந்திரா. எப்படி மலைகளிலே எண்ணற்ற தாத்து பொருள்கள் இருக்கின்றனவோ போல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக, குணங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக திகழக்கூடியவர் சக்கரவர்த்தி திருமகன். சங்கியாத்து நைவ சக்கியந்தே குணாதோஷாச்ச ஷாரிங்கிணா. இனி எம்பெருமானுடைய குணங்களையும் எண்ண முடியாது, தோஷங்களையும் எண்ண முடியாது. உடனே ஒருத்தர் பார்த்தார், எம்பெருமானுடைய தோஷங்களை மட்டும் இல்லை, குணங்களை மட்டும் இல்லை, என்னுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது, என்னுடைய குணங்களையும் எண்ண முடியாது. ஏனென்றால் இடத்துல ஏதாவது ஒரு குணம் இருந்தா 1, 2, 3, 4, 10 அப்படின்னு ஏதோ ஒன்று எண்ணலாம். ஒரு குணம் கூட கிடையாது.
ஆகையால இருக்கிறது அத்தனையும் துர்குணம் தான். ஆகையால குணங்களை எண்ண முடியாது. சரி, தோஷங்கள் தான் இருக்கின்றனவே, தோஷங்களை எண்ணி முடிக்கலாமே. ஏன்னா தோஷங்களுக்கு அளவு இருந்தானே எண்ணி முடிக்கிறது. எண்ணற்ற தோஷங்கள் இருக்கின்றன. அது எந்த தோஷத்தன் எண்ணி முடிக்கிறது? ஒரு தோஷமும் ஒரு நாளும் எண்ணி முடிக்க முடியாதபடியாக மேல 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 போய்க்கொண்டே இருக்கும். அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்ன சொல்லும்படியா, பாபங்களுக்கெல்லாம் தலைவன்னா, பாப்பிகளுக்கெல்லாம் தலைவன்னா, என்னத்தான் சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள்னு சொல்ல வரும். அப்படி ராஜாவாக, பாப்பங்களுக்கு ராஜாவா நான் விளங்குகிறேன்னு சொல்லிக் கொள்ளலாம். அவ்வளவுதானே ஒழிய எவ்வளவு தோஷங்கள்னு எண்ண முடியாது. குணம் இல்லாதபடியாலே எண்ண முடியாதுன்னு இது நம்மளுக்கு. எம்பெருமானுக்கு அது நேர்மாறாக ஒரு தோஷமும் இல்லாதபடியாலே எம்பெருமானுக்கு தோஷங்களை எண்ண முடியாது. அதே போல எம்பெருமானுக்கு அவனுக்கு திருநாமே என்ன பேரு அப்படின்னா, நாந்தங்குணானாம் கச்சந்தி தேனானந்தகான்னு தேவர்கள், கந்தர்வர்கள், மகர்ஷிகள் எல்லாரும் சேர்ந்து கூடி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நாம் எண்ணி முடிப்போம்னு எண்ண புகுந்தால், ஏதோ நம்மளுக்கு தான் எம்பெருமானுடைய குணங்களை எண்ணிட்டு முடிக்க முடியாது, நமக்கு தான் சக்தி இல்லைங்கிறதுல, தேவர்கள் இருக்காளே, யாவந்த பாம்சவோ பூமேஹே சங்கியாதா தேவமாயான்னு வாக்கியம் இருக்கிறது. அதாவது தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கே, அது எப்படிப்பட்டது தெரியுமோ இல்லையோ, உலகத்திலே இந்த பூமியிலே எவ்வளவு மண் துகள்கள் இருக்கின்றனன்னு கேட்டார். ஐயோ, அது யாராலேயோ சொல்ல முடியுமா? அது யாராலையும் எண்ண முடியாது நாம நினைப்போம். ஆனா தேவதைகளுக்கு துல்லியமாக இத்தனை மண் துகள்கள் இருக்கின்றனன்னு சொல்லாம்படியான அறிவு இருக்கான். அவ்வளவு அறிவுடையவர்கள். அவ்வளவு நுண்ணிய மண் துகள்களை கூட தனித்தனியாக எண்ணவல்ல ஞானம் படைத்த தேவமாயான மாயான ஞானம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அறிவு படைத்தவர்கள் தேவர்கள். இந்த தேவதைகள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எண்ணி முடிக்க முடியுமான்னா, ஒரு தேவன் ரெண்டு தேவன் இல்ல, எல்லா தேவதைகளும் திரண்டாலும், எல்லா கந்தர்வர்கள், மகர்ஷிகள் எல்லாரும் சேர்த்து திரண்டு நீ பாதி எண்ணு நான் பாதி என்றேன்னு தாங்கள் பகுத்து கொண்டு அப்படி பிரித்து கொண்டு எண்ண புகுந்தாலும் கூட எண்ணி முடிக்க முடியாத கல்யாண குணங்களை உடையவன். ஆகையாலத்தான் எம்பெருமானுக்கு அனந்தன் அப்படின்னு, எல்லையற்றவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது திருநாமம். ஆகையாலே அவ்வளவு கல்யாண குணங்களை உடையவனா இருக்கான். அப்படி எம்பெருமானுக்கு சமதீத சங்கியாக என்ன சங்கை, அந்த எண்ணற்றவைகளாக கல்யாண குணங்களை உடையவனாக எம்பெருமான் எழுந்தொழி இருக்கான். இந்த திருக்குணங்கள்ல ஏகதேசம் ஒரு குணத்துடைய ஒரு பகுதி ஒருத்தனுக்கு இருந்தாலே அவனை எண்ணற்ற பெருமை உடையவனாக உலகம் கொண்டாடுகிறது. ஒரு சின்ன ஐஸ்வர்யமுடையவனா அவ்வளவு கொண்டாடுறது உலகம். எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கும் பொழுது பிரம்மாவுடைய ஐஸ்வர்யமே ஒண்ணும் இல்லை. ஆனா ஆரோத்தம் ஒரு கிராமத்துக்கு தலைவன்னாலே அவனை அவ்வளவு பேர் வணங்குகிறார்கள், அவ்வளவு பேர் கொண்டாடுகிறார்கள். அப்படி இருக்க செய்து உலகத்துக்கு முழுக்க சுவாமியாக எல்லா கல்யாண குணங்களாலையும் பூர்ணனாக எம்பெருமான் இருக்க செய்தே அந்த எம்பெருமானுடைய பெருமையை நம்ம என்னமா அளவிட்டு சொல்ல முடியும் என்ன இந்த ஸ்லோகத்தாலே சொல்லப்பட்ட ஒரு அர்த்தம். இதையே மேல் ஸ்லோகத்தாலையும் விவரித்து அருளி செய்கிறார். சர்வஸ்ய செய்வ குணத்தோஹி விலக்ஷணத்துவம் ஐஸ்வர்யதஸ்ச கில கஷ்சிதுதஞ்சித ஸ்யாத் தத் பிரத்யுத त्वयि विभो विभवो குணாश्ச சம்பந்ததஸ்தவ பஜந்தி மங்களத்வம் என்று. மேல நிர்குணமான பரபிரம்மன் தான் வேதாந்தங்களாலே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குதிர்ட்டிகளை தள்ளப் போகிறார். எம்பெருமான் நிர்குணம்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு என்ன கருத்து அப்படின்னு தெளிவாக காட்டியருளப் போகிறார் மேலே. அதுக்கு முன்பு இந்த பிரகரணத்தாலே எம்பெருமான் எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன், எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவன், ஓரொரு கல்யாண குணமும் அளவற்றது, எல்லையற்றது அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகங்களாலே காட்டி வருகிறார். சர்வஸ்ய செய்வ குணத்தோஹி விலக்ஷணத்துவம். குணகாங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் சொல்வார்கள் என்னால், எந்த ஒரு தன்மை இல்லை எந்த ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அத்தை உடைய அல்லதற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய பொருளானது எல்லாராலும் மேல் விழுந்து கைப்பற்றப்படுமோ, மேல் விழுந்து விரும்பப்படுமோ, அதற்குத்தான் குணம்னு பேர்.
அப்ப தன்னுடைய ஆசிரியத்தை உபாதேயமாக ஆக்கக்கூடிய ஒரு சுபாவத்துக்கு தான் குணகான்னு பேர். குணம் இருக்குங்கிறதுனாலதான் ஒருத்தரை எல்லாரும் ஆதரிக்கிறோம். பாப்பியா ஒருத்தன் இருக்கான், குணமே இல்லாதவனா ஒருத்தன் இருக்கான்னா அவனிடத்துல ஆறாவது விழுவர்களான்னா யாரும் விழமாட்டா. ஏதோ ஒரு ஏத்தம் இருக்கும், நல்ல பண்புகளாவது இருக்கணும், இல்ல நல்ல ஐஸ்வர்யமாவது இருக்கணும். ஏதோ ஒரு ஏத்தம் இல்லாத பொழுது எல்லாரும் ஆதரிப்பார்களான்னா அப்படி ஆதரிக்க மாட்டார்கள். ஆகையாலே ஒருவன் எல்லாராலும் ஆதரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்னால் சர்வசிய செய்வ குணத்தகா மங்கள விலக்ஷணத்துவம். என்ன உலகத்திலே மற்றவர்களை காட்டிலும் ஒருத்தன் எதனால ஏத்தம் படைத்தவனாக ஆகிறான்? தன்னை போலதான் எல்லாரும் இருக்கா. அப்படி இருக்க செய்தே தான் மற்றவர்களை காட்டிலும் எப்படி விலட்சணனா இருக்கான். தானும் ஒரு மனுஷன், அவளும் ஒரு மனுஷர்கள் தான். அவளும் தானும் கர்மத்தாலதான் இவ்விடத்திலே பிறந்திருக்கிறான், அவர்களும் கர்மத்தால தான் பிறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க செய்தே மற்றவர்களை காட்டிலும் தனக்கு என்ன ஏத்தம்? குணத்தாலதான் ஏற்பட முடியும். உலகத்திலே குணமானத்தான் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். ஐஸ்வர்யதஷ்ட கிர கஷ்டித்து. கஷ்டித்துனா ஒண்ணுமே இல்லை, ஊர் பேரு தெரிய வேண்டாம். ஆறு அப்படின்னு இனி வரைக்கும் ஆறும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா ஐஸ்வர்யம் மட்டும் ஒரு தண்டத்துல இருக்குமே ஆனால் உடனே எல்லாரும் அவன் காலில் விழ ஆரம்பிச்சிருவா. நேற்று வரைக்கும் இன்னான்னு தெரியாது, அவனுக்கு ஏதோ ஒரு புண்ணியத்தினால யாதிர்ஷிகமாக பெரிய செல்வம் கிடைக்கிறது அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவா? யஸ்யாஸ்தி வித்தம் ச நர குலீனஹா. உன்னை போல உயர்ந்த குலத்துல பிறந்தவன் யாரும் கிடையாது அப்படின்னு கொண்டாடுற. நேற்று வரைக்கும் இவன் தகப்பனார் யாரு தாயார் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது, இன்னி வரைக்கும் தெரியாது. இன்னைக்குதான் அவனுக்கு ஏதோ ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் அவன் காலில் வந்து விழறான். விழுந்த உன்னை போல இருமருங்கும் துய்யான் என்று கொண்டாடுகிறான். அப்பா வழி என்ன பரம்பரை, என்ன பரம்பரை, உங்க அம்மாவுடைய பரம்பரையை பத்தி பேசவே வேண்டாம். அவ்வளோ பெரிய பரம்பரை, அவ்வளோ பெரிய வித்வான்கள் நிறைஞ்ச பரம்பரை, அவ்வளோ பெரிய குணவான்கள் நிறைந்த ஒரு பரம்பரை என்று அவனை கொண்டாடுகிறார்கள். யஸ்யாஸ்தி வித்தம் சனர குலீனா ச பண்டிதா. உனக்குத்தான் அறிவு இருக்கு, உன்னை போல அறிவாளி யாருண்டு, உன்னை போல அறிவாளி யாருண்டு. சஸ்ருதவான், உன்னை போல வேதாந்த அர்த்தங்கள்லாம் கேட்ட வாராதுண்டா. எவ்வளோ ஞானம், எவ்வளோ கேள்வி அறிவு. உன்னை போல கல்வி அறிவு யாரு கிடையாது. எவ்வளோ கேள்வி அறிவு அவ்வளோ ஞானம் உனக்கு இருக்கு. அவ்வளோ கேட்டு பல பேரிடத்துல கேட்டு பல பல அர்த்தங்கள் எல்லாம் நீ தெரிஞ்சிட்டு இருக்கே என்று கொண்டாடுகிறார்கள். அத போல உன்னை போல குணங்களை ஆதரிக்க வல்லவன் ஆறு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதுக்கு மேல இனி என்னென்ன விதமாக கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடுகிறார்கள். உன்னை போல ஆறு அவ்வளவு அழகா பேச முடியும். சயேவ பக்தா, என்னமா பேசுற, எவ்வளவு அழகா பேசுற. நீ பேசுறப்ப அந்த உதடு அசைற விதம் இருக்கே, திருவடியை கூட தோத்துருவான். ராபிரானவன் திருவடிய இவ்வளவு அழகா பேசுறான், இவ்வளவு அழகா பேசுறான் அப்படின்னு கொண்டாடுறானே. நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியம் ஏவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பௌதா ஸ்ருதம் பகுவியாஹரதானேன நகிஞ்சித் அபசப்தித்தம்னு அப்படி கொண்டாடுறார். நமுகே நேத்ரயோர்வாபி லலாட்டே ச புருவோஸ்ததா அந்யேஷ்வபி ச காத்ரேஷு தோஷ சம்விதித கொஜித் அவிஸ்தரம் அசந்திக்தம் ஏன்னா அப்படி அவ்வளோ அழகா பேசுறான் அப்படின்னு பெருமாள் கொண்டார். ரொம்ப வளவளன்னு பேசல, ரொம்ப சுருக்கமா பேசுறான். என்ன சொல்ல வந்தானே புரியல அப்படின்னும் இல்லை. அவிலம்பிதம், ரொம்ப நிறுத்தி நிறுத்தி பேசினா கேட்கறவளுக்கு பொறுமையே போயிடும், என்ன சொல்ல வந்தானே மறந்து போயிடும். ரொம்ப படபடன்னு பேசினா அதுவும் ஒன்றும் புரியாது. ஆகையாலே ரொம்ப துருத்தமாகவும் இல்லை, சரியா அந்தந்த ஸ்தானத்துல எந்தெந்த எழுத்து எந்தெந்த ஸ்தானத்துல உண்டாக வேணும் அப்படின்னு இருக்கோ அந்த ரீதியில மார்பிலேருந்து உண்டாக வேண்டியது சரியா இருக்கு, கழுத்துல சரியா இருக்கு. ரொம்ப உச்ச ஸ்வரத்திலும் இல்லாமல் ரொம்ப தாழ்ந்த குரலும் இல்லாமல் மத்தியமமான ஸ்வரத்துல சீரான ஒலியோட அப்படி ஒலிக்கிறது அவனுடைய வார்த்தைகள்லாம். அப்படி சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் ஏன்னு அந்தந்த கிரமத்திலே உண்டாகக்கூடிய அந்த வார்த்தை அது ரொம்ப கல்யாணமா இருக்கு, ரொம்ப அழகான மங்களமான வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டா திருவடியை கொல்ல வேணும்னு கத்தி எடுத்துன்னு ஒருத்தன் வரான். ஹனுமான் பேச ஆரம்பிச்சா தான் வந்த காரியத்தை மறந்து விடுவான், கொல்லணுங்கிற காரியத்தை மறந்து விடுவான். அவ்வளவுன்னா எதிரியினுடைய மனசு கூட அப்படி குளிர்ந்து போகும்படியா அவனுடைய மனசையும் கவரவல்லதான் இவன் பேசுறான். எவ்வளவுனா பேசுறான்னு பெருமாள் அருளி செய்றார். ரிக்வேதம் படிக்காதவன் இப்படி பேச முடியாது,
யஜுர்வேதம் கத்தாதான் இவ்வளவு நன்னா பேச முடியும். சாமவேதம் கத்தாதான் இவ்வளோ இனிமையான ஒரு குரல் இருக்க முடியும். வியாக்கரணத்தை மொத்தத்தையும் பேசி நன்னா கத்துன்னு இருக்கான். அப்படி நேரா சூரியனிடத்திலேருந்து கத்தவன். எல்லா வியாக்கரணமும் இவனுக்கு தெரியும். ஐந்திர வியாக்கரண பண்டிதன், நவ வியாக்கரணங்களையும் கத்தவன். அதுல வார்த்தையில இவ்வளவு நாளி பேசுறானே, ஒரு அபசப்தம் இல்ல, ஒரு தவறான சொல் இல்ல, சரியான வார்த்தையை எந்த இடத்துல எந்த சொல்லை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்து 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 நன்னா அறிந்து ஆலோசித்து பயன்படுத்துகிறான். இதெல்லாம் கொண்டாடுறார் பெருமாள். அதே போல பேசுற காலத்துல சில பேர் வாயை அகட்டி கொள்வார்கள், தலையை ஆட்டுவார்கள், இல்ல கண்ணுல ஒரு விகாரம் உண்டாகும், புருவத்துல ஒரு விகாரம் உண்டாகும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கு அவனுடைய முகம். ஒரு விகாரம் இல்லாமல் எல்லா சொற்களையும் பயன்படுத்துறான். என்ன அதே போல உடம்புல எந்த ஒரு விகாரம் இல்லாமல் அவ்வளவு என்ன பேசுறான்னு இதெல்லாம் பெருமாள் கொண்டாடுகிறார். அத்த போல ஆரோத்தனுக்கு செல்வம் இருந்தால் போல யார் பேச முடியும்? எவ்வளவு அழகா பேசுற, எவ்வளவு அழகா பேசுற, நீ பேசுறதை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, நீ பேசுறத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு கொண்டாடுகிறார்கள். சயேவ பக்தா சச்ச தர்ஷனீயா, எவ்வளவு அழகா இருக்கான், உன்னை போற அழகு ஆருக்கு இருக்கு, உன்னை போற அழகு ஆருக்கு இருக்கு அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். அவன் எப்படி இருப்பான்னா ஒரு மொட்டை தலையானா இருப்பான், ஒண்ணும் இருக்காது, ஒரு தலையில ஒரு கேசம் கூட இருக்காது, அவன் மொட்டை தலையனா இருப்பான். அவனை பார்த்து குழல் அழகன், எவ்வளவு அழகா இருண்டு சுருண்டு நீண்டு கருத்து நெய்த்து இவ்வளவு அழகா இருக்கு அவனுடைய கேசம். கேசவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கேசம் கூட தோத்துரும், உன் கேசம் அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்குன்னு கொண்டாடுவார்கள். ஆஹா, அப்படி சயேவ தர்ஷனியா சஜ தர்ஷனியான்னு அவன் தான் கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறபடியாக அவனை ஒரு க்ஷணம் கண் வைத்து பார்க்க முடியாது, அவ்வளோ விரூபனா இருப்பான், அவ்வளோ கோரமான வடிவம் படைத்தவனா இருப்பான். நான் அவனிடத்துல செல்வம் இருக்குன்னா என்ன சொல்வார்கள்? எவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு, உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, கண்ணை கண் சிமிட்டாம பார்த்து கொண்டு இருக்க வேண்டும்படியா அவ்வளவு அழகா இருக்கிறாயேன்னு கொண்டாடுவார்களாம். ஏன் சர்வே குணாக காஞ்சனம் ஆசிரயந்தி, எல்லாம் இந்த செல்வம் தங்கம் படுத்துற பாடு, தங்கம் இருந்ததோ எல்லாம் அவன் காலில் கீழே விழும். ஒருத்தடத்த தங்கம் மட்டும் நிறைய இருந்துன்னா போறோம், அடுத்து என்ன இருக்கு என்ன தோஷம் ஒன்னும் பார்க்க வேண்டாம், அப்படியே அவன் காலில் விழுவார்கள் உலகத்தார் என்ன சொல்லியிருக்கு. அயால அருளி செய்றார், ஐஸ்வர்யதஸ்சகில கஷ்டிதுதஞ்சித சியாத். ஐஸ்வர்யத்தாலே ஒருத்தன் மிகுந்த கிளர்த்திய உடையவனாக ஏற்றமுடையவனாக அப்படி ஆவன். ஆக ஒன்னா குணம் இருக்கவனும், இல்ல விபூதி சொத்து ஐஸ்வர்யம் அது நிறைய இருக்கவன், ரெண்டுல ஏதோ ஒண்ணுனாலதான் ஒருத்தனுக்கு ஏத்தம் ஒருத்தன் விலட்சணனா இருக்கிறதோ, ஒருத்தன் செழித்தவனாக செழுமை உடையவனாக அப்படி ஆறதோ, இப்படி லோகத்திலே நாம் அனுபவிக்கிறோம். சரி, எம்பெருமானிடத்திலையும் இப்படித்தான் இருக்கோ அப்படின்னா, ஹே விபோ, எம்பெருமானே சுவாமியே, தது பிரத்யுத, அது ஒன்றத்திலே நேர்மாறாக அமைந்திருக்கிறது, விபரீதமாக இருக்கிறது. உன்னிடத்துல அப்படி இல்லை, உன்னிடத்திலேயோ என்றால் மாறி இருக்கு என்று வைத்துக் கொள்ளவும். ஏனென்னால் விபவ குணாச்ச, விபவன ஐஸ்வர்யம், குணான கல்யாண குணங்கள், இவைகள் எல்லாம் தவ சம்பந்தத்தா மங்களத்துவம் பஜந்தி, உன்னுடைய சம்பந்தத்தால்தான் இவைகள்லாம் மங்களமாக ஆகின்றன. மேலே வரதாஜ ஸ்தவத்திலையும் அருளி செய்ய போறார், குணாயத்தம் லோகே குணிஷிகி மதம் மங்கள பதம். ஒருத்தன மங்களமான வஸ்து, ஒருத்தன மங்களமானவன், ரொம்ப அழகானவன், ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப கை கொள்ளப்பட தகுந்தவன், ஆதரிக்கப்பட வேண்டியவன் ஏன் கொண்டாடுறா? அதனால அவன் கல்யாண குணங்களை உடையவனா இருக்கிறதுனால தான் ஒருத்தனை கொண்டாடுறா. இல்லை ஒரு வஸ்து இருக்கு, இது மங்கள வஸ்துன்னு ஏன் சொல்றோம்? அதுக்கு இருக்கிற ஒரு வைபவத்தை கருதித்தான் அத்த மங்கள வஸ்துன்னு கொண்டாடுகிறோம். அத்த போல எம்பெருமானையும் நீ கல்யாண குணங்களை உடையவனா இருக்கிறதுனால உயர்ந்தவன் கொண்டாடுறோமான்னு இல்லல. சத்தியஜான பிரபுதையா குணாக சுபீபூயம் யாத்தாக, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் முதலான குணங்கள்லாம் நாம கொண்டாடுகிறோம். ஏன்? துவத்கததையா சுபீபூயம் யாத்தாக, ஏ தேவபெருமாளே, உம்மிடத்துல இந்த குணங்கள் இருக்கிறபடியாலே அந்த குணங்களுக்கு ஏத்தம் நான் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு வேதத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்கிறோம். வேத வேதாந்தங்கள்லாம் என்ன சொல்கின்றன? எம்பெருமான் மங்களானாஞ்ச மங்களம், இனி எல்லா மங்கள வஸ்துக்களுக்கும் தான் மங்களத்தை அழிக்க வல்லவன் அப்படின்னு சொல்லுகின்றன. ஆகையாலே அந்த வஸ்துக்கள்னால எம்பெருமானுக்கு மங்களம் இல்லை, அவனால தான் எந்த பொருளுக்கும் மங்களம் உண்டாகிறது என்று சாஸ்திரம் காட்டுகிறபடியாலே
அவன் தன்னை ஒழிந்த எல்லா பொருளுக்கும் ஏற்றம் அளிக்க வல்லவனாக அமைந்திருக்கிறான். ஆகையாலே இந்த குணங்கள் எல்லாம் உன் சம்பந்தத்தாலே மங்களமாக ஆகின்றன. ஆகையாலே நான் கீழே தன் நிரபேட்ச லக்ஷ்மின்னு சொன்னேனே, அது அப்படியே தான். நீ எத்தையும் எதிர்பாராத ஐஸ்வர்யத்தை உடையவனாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு. ஏனென்றால் ஞானாதி குணங்கள்லாம் ஜீவாத்மாவிடத்துலையும் இருக்கு. ஆனா அந்த குணங்கள்லாம் ஜீவாத்மாவிடத்துல எப்படி இருக்கு? அளவுபட்டு இருக்கு. ஆனா எம்பெருமானிடத்துல வந்து சேர்ந்தவாறே அதே கல்யாண குணங்கள் எல்லாராலையும் ஆதரிக்கப்பட தகுந்ததாக, பரம போக்கியமாக, அளவிறந்ததாக, அப்படி விபுவாக அபரிச்சின்னமாக ஒவ்வொரு குணமும் இருக்குன்னு சொல்லும்படியா இருக்கு. ஆகையாலே குணங்களுக்கு ஏத்தம் அப்படிங்கிறது இயற்கையாலே இல்லை. குணங்களுக்கு ஏத்தம் இயற்கையால இருந்தா அந்த குணம் யாரிடத்துல இருந்தாலும் பெருசா கொண்டாடப்படணும். ஆனா அப்படி ஒன்றும் பெருசா கொண்டாடப்படுறது இல்லை. எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலதான் குணங்களுக்கு ஏத்தம் உண்டாகிறது. ஏன் இந்த ஸ்லோகத்தாலே அருளி செய்ததாக ஆகிறது. உலகத்துல நாம் ஒரு பதார்த்தத்தை எதனால ஆதரிக்கிறோம்? ஒரு ரத்னத்தை ஏன் ஆதரிக்கிறோம்? அண்ணா ஒளி உடையதுன்னு ஆதரிக்கிறோம். அதே போல ஒரு புஷ்பத்தை ஏன் ஆதரிக்கிறோம்? நல்ல மனமுடையதாக இருக்கிறது அப்படின்னு அத்தை கொண்டு நாம் ஆதரிக்கிறோம். அப்படி அந்தந்த பொருள்ல ஏதோ ஒரு ஏத்தம் இருக்கு என்பதை கருதித்தான் நாம் ஆதரிக்கிறோம். ஆனா எம்பெருமானிடத்துல மட்டும் குணங்களாலே ஏத்தம், இவனுடைய ஸ்வத்தாலே, விபூதினாலே, வைபவத்தாலே ஏத்தம் அப்படிங்கிறது இல்ல. இந்த குணங்களோ இல்ல ஐஸ்வர்யமோ எம்பெருமானாலே ஆச்சரியம் பெறும்படியாக அமைகிறது. தன்யானி ஸ்தல வைபவேன கதிச்சித் வஸ்தூனி. சில வஸ்துக்கள்லாம் எங்க இருக்கின்றதோ அத்த பொறுத்து ஏற்றமுடையதாக ஆகும். கஸ்தூரிகாம் நேபாள க்ஷிதிபால பாலபதிதாம் என்ன ஒரு பெரிய ராஜா இருக்கான். அந்த ராஜா தன்னுடைய நெற்றியிலே அழகான கஸ்தூரிய தரிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா அது எங்கேயோ ஏதோ இடத்துல இருக்கு. க்ஷிதிபால பாலபதிதே பங்கே என்ன அப்படி அவன் என்ன ஒரு குழம்பு போல என்ன கஸ்தூரிய அப்படி ஆக்கி அண்ணா நெத்தியில ஷேர் போல அத்த கஸ்தூரி திலக்கம் ராஜா அழகா தரிச்சுட்டு இருக்கான்னா ராஜாவுடைய நெத்தியில இருக்குன்னு அதுக்கு ஒரு ஏத்தம் உண்டாருது. அத்த ஆரும் நிந்திக்கிறதுல இல்லாட்டி எங்கேயோ தூரத்துல இருக்குன்னா என்ன கருப்பா இருக்கு ஏதோ இருக்கே அப்படின்னு தோத்தும். ஆக இதே ராஜாவுடைய நெத்தியில இருக்குன்னா எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு வசந்ததா இருக்கு என்று கொண்டாடுகிறார்கள். பெருமாளுடைய கல்யாண குணங்களை கண்டு ஈடுபட்ட ஒரு கவி யதேதைர் நிஷேஷைஹி அபரகுணருப்தைரிவ ஜகதி அசாவேகச்சக்ரே சதத சுக சம்பாச வசதிஹி என்ன குணங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கிற குணங்கள் எல்லாம் திரண்டுதான். குணங்கள் எல்லாம் திரண்டு நாம சௌக்கியமா இருப்பதற்கு ஒரு இடம் நமக்கு ஒன்று. எந்த இடத்துல இருந்தால் நமக்கு குணம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் செல்ல வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான். என்ன உலகம் எல்லாம் திரண்டு தேடி 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 பார்த்ததான். திரட்டி உலகத்தை எல்லாம் திரட்டி எங்க போலாம் எங்க போனா நமக்கு ஏத்தம் உண்டா. மற்ற இடங்கள்ல எல்லாம் நம்மாலே குணங்களுக்கு ஏத்தம் உண்டாருது. எங்க போனா நமக்கு ஏத்தம் உண்டாகும் குணங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தனவா. ஆராய்ந்து பார்த்து கடைசியா சக்கரவர்த்தி திருமணத்துல போனாதான் நமக்கு குணம் கிடைக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் நம்மால குணத்தை உடையவனுக்கு ஏத்தம் உண்டாகும். ஆனா இந்த சக்கரவர்த்தி திருமணத்துல நாம் சென்றால்தான் நம்ம எல்லாரும் கொண்டாடுவார்கள். என்னன்னு இவனால இவைகளுக்கு ஏத்தம், இவனால இவைகளுக்கு ஏத்தம்னு அப்படி இவைகளுக்கு ஒரு ஏத்தம். இந்த குணங்கள் தாங்கள் ஏத்தம் பெறுவதற்காக மற்ற இடங்களிலே தனக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய சுவாமி அந்த எஜமான் ஆச்சரியபூதன் அவனுக்கு தன்னால ஏத்தம், குணத்தால ஏத்தம். ஆனா பெருமாளிடத்துல இருக்குன்னு குணத்துக்கு ஏத்தம். வேற எங்கேயாவது குணத்தை பார்த்தா கூட எல்லாரும் என்ன சொல்றா, ஓ ராவிராடத்துல இருக்கிற அந்த குணம் இவ்விடத்தையும் கொஞ்சம் இருக்கே அப்படின்னு தான் கொண்டாடுகிறார்கள். ஆகையாலே அப்படி குணங்கள் எல்லாம் பெருமாளை கிட்டி தாங்கள் ஏத்தம் பெற வேணும் என ஆசைப்பட்டு வந்தனன்னு சொல்லாம்படியாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். இனி எல்லா கல்யாண குணங்களையும்
உடையவர் தான். ஆனா குணங்களால தான் ஏத்தம்ங்கிறது இல்ல. இயற்கையாகவே கல்யாண குணங்கள் இல்லாமலும் கூட ஏற்றம் உடையவர் தான், எல்லா ஏற்றமும் உடையவர் தான்னு அருளி செய்தார். சரி, இப்படி மங்களமே வடிவெடுத்தவர், எல்லா கல்யாண குணங்களையும் உடையவர், ஓரொரு கல்யாண குணமும் அளவற்றதாக இருக்கிறது. இவ்வளவு பெருசா பட்டியலிட்டு கொண்டு சொல்லிண்டே போறீரே. ஸ்ருதியானது எம்பெருமானி நிர்குணம் என்னும் சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச என நிர்குணகான்னு சொல்லி வைத்ததே. ஒரு குணமும் அற்றவன், எந்த ஒரு பண்பும் அற்றவன்னு வேதாந்தம் சொல்றதுன்னு தோத்துறது. நீர் என்னமோ எம்பெருமானுக்கு எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறீரே, இது எப்படி பொருந்தும்? நீர் சொல்லுவது வேதாந்த விருத்தமாக தோத்துகிறதே என்று கேள்வி எழ, அதற்கு அருளிச் செய்கிறார். தூரே குணாஸ்தவது சத்வரஜஸ்தமாம்சி தேனத்ரயீ பிரசயதி த்வயி நிர்குணத்வம் நித்யம் ஹரே நிகில சத்குணசாகரம் ஹி துவாமாமனந்தி பரமேஸ்வரம் ஈஸ்வராணாம் எனும். சத்வம் ரஜஹா தமஹான் 3 பண்புகள். இந்த 3 பண்புகளும் பிரகிருதிக்கு எப்போதும் உண்டு. பிரகிருதியை திரிகுணாத்மிகா என்னுதான் சாஸ்திரம் சொல்லும், திரிகுணான்னு சொல்லும், திரிகுண திரவியம்னு சொல்லுவோம். இந்த பிரகிருத்திலேருந்து உண்டான பிராகிருத வஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் வெவ்வேறு அளவுகளிலே இந்த 3 குணங்களும் சத்வரஜஸ்தமோ குணங்கள் 3ம் இருக்கும். குணத்திரயமும் இருக்கும். குணத்திரயம் இல்லாமல் பிரகிருதி மண்டலத்திலே எந்த ஒரு வஸ்துவையும் பார்க்க முடியாது. எல்லாமே குணத்திரயத்துக்கு உட்பட்ட வஸ்து தான். ஆனால் எம்பெருமானானவன் எப்படி இருக்கிறான்? இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அதாவது இந்த குணங்களாலே தீண்டப்படாதவனாக எம்பெருமான் திகழ்கிறான். அதாவது வெறும் சத்வகுணமே வடிவெடுத்தவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இந்த ரஜோகுணம் தமோகுணம் இவைகளோட கலந்த, இவைகளோட கூடின ஒரு சத்துவகுணம் இருக்கிறதா எம்பெருமானுக்குன்னா இல்ல. வடிகட்டின சத்துவகுணம் மட்டும்தான் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆகையால சத்வாதயோ நசந்தீஷே யதஸ்தே பிரகிருதேர் குணாகா என்ன, சத்வாதி குணங்கள்லாம் பிரகிருதியினுடைய குணங்களாக இருக்கிறபடியால அவைகள்லாம் எம்பெருமானிடத்திலே இல்லை என்று கிரந்தங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையாலே தேன தொயி நிர்குணத்துவம் திரையி பிரசயதி. ஆகையாலதான் ஸ்ருதியானது உன்னை நிர்குணம் நிரஞ்சனம் என்று சொல்லுகிறது. இப்ப நிர்குணனாகவே உன்னை பிரகாசப்படுத்தி தெளிவாக காட்டுகிறது. இல்ல ஒரு குணமும் மற்றவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நிர்குணங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குணசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் ஹேய குணங்கள் என்று இப்படி கஷ்டப்பட்டு அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டிய ஒரு தேவை. அதாவது ஸ்ருதியானது அபகத பாப்மா விஜரோ விமிருத்திர் விஷோகோ விஜிகத்சோ பிபாசா என்று பாபமற்றவன், கிழத்தனமற்றவன், அதுக்கு மேல சோகமற்றவன், பசியற்றவன், தாகமற்றவன், மரணமற்றவன் என்ன இப்படி தாழ்ந்த குணங்கள் ஆற தள்ளித்து இந்த தாழ்ந்த குணங்கள்லாம் அற்றவன் அற்றவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்ன 2 கல்யாண குணங்களை தெரிவிக்கிறது. எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடிய போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களை ஸ்ரீவைகுண்டத்தில் உடையவனாக, பொய்க்காத சங்கல்பத்தை உடையவனாக, அமோக சங்கல்பன்னு சொல்கிறார்களே, அப்பிரதிஹத சங்கல்பன் என்ன தடையற்ற சங்கல்பத்தை உடையவனாக இருக்கிறான். ஏன்னு இப்படி சங்கல்ப ரூப ஞானத்தினுடைய வைபவத்தையும் சொல்லி இப்படி 2 கல்யாண குணங்களையும் சுத்தி சொல்லி, இப்போ ஒரே வாக்கியமே தாழ்ந்த குணங்கள் இல்லைன்னு சொல்லி கல்யாண குணங்கள் இருக்கிறனா என்னும் சொல்கிறபடியாலே மற்ற இடங்கள்ல பொதுவிலே குணம் இல்லைன்னு சாஸ்திரம் சொன்னாலும் கூட தாழ்ந்த குணங்கள் இல்லைன்னு கொள்ள வேணும், கல்யாண குணங்கள் இருக்கின்றனன்னு கொள்ள வேணும் என்ன இப்படி உற்சர்காபவாத நியாயம், சாமானிய விசேஷ நியாயம் இவைகளெல்லாம் கொண்டு அப்படி நிர்வகித்து ஒரு விதமாக அர்த்தத்தை நிரூபித்தருள்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆழ்வான் அவ்வளோ கட்டப்பட வேண்டாம், லோகத்துல திரிகுணம்னு வழங்குறோம், சாஸ்திரத்திலையும் குணத்திரையம்னு வழக்கம் உண்டு. குணஹா என்கிற சப்தத்துக்கு பிரகிருத்தியில இருக்கக்கூடிய
சத்வம் ரஜஹ தமஹான்னு 3 குணங்கள்னு அர்த்தம். விஷ்ணு புராணத்திலே பராசர பகவான் குணாதி தோஷாம்ச்ச முனே வியதீதா என்று சொல்கிறார். குணத்தை காரணமாக கொண்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அற்றவன். அது குணத்தினால உண்டான தோஷங்கள்னு ஏதாவது உண்டா? இவனுடைய கர்மத்தாலே தோஷங்கள் உண்டாகலாம், இல்ல வேறொரு தோஷத்தால, ஒரு தோஷத்தால் இன்னொரு தோஷம் உண்டாகலாம். குணத்தினால வரக்கூடிய தோஷம் அற்றவன் எம்பெருமான். குணத்தாலே வரக்கூடிய தோஷங்களை கடந்தவன்னு சொல்லியிருக்கு. இது என்னது குணத்தாலே தோஷம்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய குணங்கிற சொல்லுக்கு முக்குணங்கள் அர்த்தம். அதாவது சத்துவம் ரஜஹா தமஹாங்கிற 3 குணங்கள்னால தான் நமக்கு பலவிதமான தோஷங்கள் உண்டாகின்றன. அதாவது சுகத்திலே ஆசை, காமம், குரோதம், அஜ்ஞானம், மோகம் என போல இருக்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடைய காரியம். புகழ்ல ஆசை, சுகத்துல ஆசை எல்லாம் சத்துவகுணத்தாலே உண்டாகக்கூடிய ஒரு சுபாவம். அதுக்கு மேல காமம், குரோதம் இவைகள்லாம் ரஜோகுணத்தாலே உண்டாகக்கூடியது. தூக்கம், மயக்கம் என்றா போல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் தமோ குணத்தினுடைய காரியம். ஆக இப்படி எல்லாம் குணங்களுடைய காரியம்தான். ஆகையாலே குணாதி தோஷான், ஏன்னா குணத்தினுடைய காரியமாக குணத்தாலே உண்டான தோஷங்கள் என்னென்னலாம் இருக்கின்றனவோ அது எல்லாவற்றையும் கடந்தவன் எம்பெருமான். இவை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன், இவைகளாலே தீண்டப்படாதவன் என்று அப்படி சாஸ்திரம் சொல்றது, ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது. ஆகையாலே எம்பெருமான் நிர்குணன்னு சொன்னா அந்த நிர்குணகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ? எம்பெருமானவன் சத்வம் ரஜஹா தமஹான்னு சொல்லப்படக்கூடிய 3 குணங்கள் அற்றவன், 3 பண்புகள் அற்றவன் என்று நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேணும். ஏன் இப்படி அழகாக நமக்கு அர்த்தத்தை காட்டி அருள்கிறார் ஆழ்வான். அதுக்கு மேலே தேனத்ரயீ பிரதயதி துவை நிர்குணத்துவம் நித்தியம் ஹரே நிகில சத்குண சாகரம். எப்பொழுதும் எல்லா கல்யாண குணங்களுக்கும் சாகரமாகத்தான், கடலாகத்தான் உன்னை வழங்குகிறார்கள். பரமேஸ்வரன், ஈஸ்வரானாம் பரமேஸ்வரம், பரமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தன் தெய்வத்தானாம் பரமஞ்ச தெய்வத்தம். இன்னும் உலகத்திலே தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவனாக, மேலான தலைவனாக இருக்கான். யாரெல்லாம் ஈஸ்வரர்களோ அவளுக்கெல்லாம் மேலானவனாக, பெரிய ஈஸ்வரனாக, பெருத்தவனாக இருக்கிறான். இந்திராதிகளை காட்டிலும் பல மடங்கு பெரியவன் அப்படின்னு, தேவர்களை காட்டிலும் மேலானவன், ராஜாக்களை எல்லாம் காட்டிலும் மேலானவன். இனி இப்படி ஸ்ருதியானது சொல்லுகிறது. ஆகையாலே அப்படிப்பட்ட நீ எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன் என்று சொன்னபடியாலே ஈஸ்வரன்கிறது சகுண பிரம்மம், பரபிரம்மம் என்பது குணமற்றதுன்னு இப்படி ஒரு வாதம், சில பேருடைய வாதம். வேதாந்தங்களிலே பிரம்மங்கிற சொல்லாலே சொல்லப்பட்ட வஸ்து இருக்கே அது எந்த பண்பு மற்றதுதான். ஆனா ஈஸ்வரன், விஷ்ணு, ஹரிஹி, நாராயணா என்றா போன்ற சொற்கள்னாலே ஒருத்தன் சொல்ல போறான் ஒரு தேவன், அந்த தேவன் எல்லா குணங்களையும் உடையவன் அப்படின்னு. இப்படி சகுண பிரம்மம் வேறு, நிர்குண பிரம்மம் வேறு. அதுல உண்மையில பிரம்மங்கிறது குணமற்றதுதான். ஆனா அதே பிரம்மம் ஒரு நிலையிலே குணங்களை உடையதை போல காட்சி அளிக்கிறது. இயற்கையான தன்மையில பார்த்தா அது குணமற்றது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது என்ன சொல்றார்? எந்த வஸ்துவை நிர்குணம்னு சாஸ்திரம் சொல்றதோ அவனே தான் ஈஸ்வரன். அதுல பிரம்ம வேற ஈஸ்வரன் வேறெல்லாம் கிடையாது. சகுண பிரம்ம வேறன்னு ஒண்ணு இருக்கு, அதுவே ஒரு நிலையில நிர்குண பிரம்மமா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. எந்த வஸ்துவை நிர்குணம்னு சாஸ்திரம் சொல்றதோ அவனே தான் உண்மையில ஈஸ்வரன். ஆகிய ஈஸ்வரனே தான் எல்லா கல்யாண குணங்களையும் உடையவனாக, எஸ்ஸர்வஜ்ஞ சர்வவித்து என்ன எல்லா சக்தியும் உடையவனாக, எல்லா விதமான அறிவையும் உடையவனாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அதே எம்பெருமான் தான் எப்படி இருக்கான்? என்னால் நிர்குணனாகவும் சொல்லப்பட்டிருக்கிறான் என்று சர்வநியந்தாவாக எல்லா தேவதைகளையும் காட்டிலும் மேம்பட்ட அதே எம்பெருமான் தான் நிர்குணனாகவும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கான். அவனை எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன்னு கொண்டாடுகிறார்கள். அதுவும் எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவன், பெரிய கடலை போன்ற எம்பெருமான் என்று இப்படி ஸ்ருதிகள்லாம் சொல்லுகின்றன என்று காட்டினார் இந்த ஸ்லோகத்தாலே. ஆக எஸ்ஸர்வஜ்ஞ சர்வவிது பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்ச என்ன ஒவ்வொரு வஸ்துவனுடைய தன்மையும் அறிந்தவன், ஒவ்வொரு வஸ்துவனுடைய ஸ்வரூபத்தையும் அறிந்தவன். அதுக்கு மேல ஞானம், பலம், ரக்ஷகத்துவம், நியமனம் என்றா போன்ற கல்யாண குணங்களோடு கூடினவன். இப்படி பற்பல கல்யாண குணங்களை உடையவனாக சாஸ்திரமானது எம்பெருமானை அறிவிக்கிறது.
ஆகையாலே அந்த எம்பெருமானுக்கு தோஷங்கள் ஒன்றும் இல்லை. எல்லா தோஷங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சத்துவம் ரஜஸ்தமஸுங்கிற தாழ்ந்த குணங்கள், முக்குணங்கள், பிரகிருதியினுடைய 3 தன்மைகள், அவைகளும் எம்பெருமானிடத்திலே இல்லாதபடியாலே அந்த எம்பெருமானானவன் தோஷமற்றவன் அப்படிங்கிறத கருத்திலே கொண்டு ஸ்ருதியானது நிர்குணம் அப்படின்னு சொல்லித்து. அதாவது ஹேயமாக இருக்கக்கூடிய சத்வாதி குணங்கள் 3 அற்றவன் என்றுதான் நிர்குண சப்தத்துக்கு அர்த்தமே ஒழிய எந்த ஒரு பண்பும் அற்றவன். ஆகையால கல்யாண குணங்களும் இல்லை, அவனுக்கு தோஷங்களும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா தோஷங்களுக்கும் காரணமான ஹேய குணங்கள் 3 இருக்கு, சத்துவம் ரஜஹா தமஹான்னு. இந்த 3 மற்றவன், இந்த 3 மற்றவன் சொன்னாலே மற்ற தோஷங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது தன்னுடைய கிடைக்கும். இதிகாச புராணங்களை கொண்டுதான் நாம் வேதாந்த அர்த்தத்தை நிர்ணயிக்க வேணும். அந்த வேதாந்த அர்த்தத்தை தெளிவாக காட்டுவதற்காகவே தோன்றினது ஸ்ரீராமாயணம். அந்த ஸ்ரீராமாயணம் பெருமாளுடைய கல்யாண குணானுபவத்துக்காகவே ஏற்பட்ட ஒரு கிரந்தம். ஓரொரு கல்யாண குணத்தையும் ஸ்ரீராமாயணம் தெளிவாக காட்டுமா போலே வேறொன்னும் காட்டுறதில்லை. ஆகையால்தான் ஸ்ரீராமாயணத்தை கொண்டு குணானுபவம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். பிரஜைகள்லாம் பெருமாளுடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டுத்தான் அவரை ராஜாவாக அடைய வேணும்னு ஆசைப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீராமாயணம் தொடங்குற காலத்திலேயே 16 குணங்களை சொல்லி இந்த குணங்களை உடையவன் யாருன்னு தான் ஸ்ரீராமாயணமே ஆரம்பிக்கிறது. எம்பெருமான் தான் ராபிரானாக அவதரித்திருக்கிறான். அவன் இப்போது இந்த கல்யாண குணங்களை உடையவனாக திகழ்கிறான். என்ன அப்படி 16 கலைகளோட கூடின சந்திரனை போலத்தான் 16 குணங்களோட கூடினவனாக இந்த சக்கரவர்த்தி திருமகனை ராமச்சந்திரனாக காட்டுகிறார் வால்மீகி. நாரத பகவானும் காட்டுகிறார். ஆக ஸ்ரீராமாயணம் மொத்தமும் குணத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம். இந்த ஸ்ரீராமாயணத்தை கொண்டுதான் வேதாந்த அர்த்தத்தை நாம் நிர்ணயிக்க வேணும். அப்ப இவ்வளவு குணங்களை உடையவன் தான் எம்பெருமான்னு ஸ்ரீராமாயணம் தெளிவாக காட்டச் செய்து நாம் எப்படி எந்த குணமும் மற்றவன் அப்படின்னு நிர்ணயிப்பது. ஆகையாலே குணமற்றவன் சொன்னா மொத்த ஸ்ரீராமாயணத்துக்கும் விரோதம் வந்து சேரும். அடுத்த ஸ்லோகம், எம்பெருமான் ஞான ஸ்வரூபனாக இருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நீரென்னமோ எம்பெருமான் ஞானாதி கல்யாண குணங்களையும் உடையவன், ஏன்னா ஞானம் குணமாகவும் இருக்கு அவனுக்கு ஸ்வரூபமாகவும் இருக்குன்னு சொல்ற மாதிரி தோத்துறது. எப்படி ரெண்டும் பொருந்தும்? சாஸ்திரமானது ஒன்னா எம்பெருமான் அறிவை உடையவன்னு சொல்லிட்டோம், இல்ல அறிவை வடிவெடுத்தவன்னு சொல்லிட்டோம். எப்படி அவன் அறிவாகவும் இருந்துட்டு அறிவை உடையவனாகவும் இருக்க முடியுமா? ஒன்னா அறிவு அவனிடத்துல இருக்க முடியும், இல்ல அவன் அறிவா இருக்கவனும். ரெண்டும் எப்படி சேரும் என்ன ஒரு கேள்வி எழ ஒரு உதாரணத்தின் மூலமாக அத்தை புரிய வைக்கிறார். ஞானாத்மனஹ தவ ததேவ குணம் கிருணந்தி தேஜோமயஸ்ய ஹிமணேஹே குண ஏவ தேஜஹ தேனைவ விஸ்வம் அபரோக்ஷம் உதீக்ஷசேத்வம் ரக்ஷா ஸ்வதீக்ஷணதையேவ யதோகிலஸ்ய என. நீ ஞானமே வடிவெடுத்தவன், விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா என்ன ஞானமே வடிவெடுத்தவனாகத்தான் நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு ஞானமானது குணமாகவும் இருக்கிறது. சர்வஜ்ஞா என்ன எல்லா அறிவையும் உடையவன், என்ன சர்வவித்து விஸ்வவித்து என்னெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. சர்வவேத்தா என்னெல்லாம் சொல்றது, விஸ்வதிருக்கு என்னெல்லாம் சொல்றது சாஸ்திரம். எல்லாம் அறிந்தவன், எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், எல்லா அறிவையும் உடையவன் என்னெல்லாம் பலவிதமாக சாஸ்திரம் சொல்றது. ஆகையாலே ஞானமே வடிவெடுத்த உனக்கு ஞானம் பண்பாகவும் இருக்கிறது என்று பிரம்மஞானிகள் அறிகிறார்கள், சொல்லுகிறார்கள். இதே போல இது எப்படி பொருந்தும்? ஏன்னா சூரியனை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு மணியை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ரத்னம். இந்த ரத்தனத்தை எடுத்துண்டா அது எப்படி இருக்கு? ஒளிமயமா இருக்கு. ஒளிமயமாக இருக்கக்கூடிய ரத்னம் ஒளியை உடையதாகவும் இருக்கிறது. அதே போல சூரியனானவன் ஒரு நெருப்பு பிழம்புன்னு சொல்ல முடியாது, அக்னி மண்டலமாக அப்படி இருக்கிறான். சூரிய மண்டலம் முழுக்க தேஜோமயமா இருக்கு. அந்த சூரியனிடத்திலேருந்து என்ன வருது? அதிலேருந்து வரக்கூடிய பிரபை, கதிர், கிரணம், அதுவும் என்னவா இருக்கு? ஒளிமயமா இருக்கு. ஆக ஒளியை உடையவனாகவும் இருக்கான், தானே ஒளி வடிவாகவும் இருக்கான். அதே போலதான் ரத்னம். ஆக இப்படி இந்த வஸ்துக்கள்லாம் பிரபையை உடையவைகளாகவும் இருக்கின்றன, தாங்களே
பிரபா ஸ்வரூபமாகவும் எப்படி இருக்கின்றனவோ அதே போலத்தான் எம்பெருமானும் தான் அறிவை உடையவனாகவும் இருக்கான், அறிவை வடிவெடுத்தவனாகவும் இருக்கிறான். இதை வேதவியாச பகவான் தாமும் ஞாதிகரணம் என்கிற அதிகரணத்திலே எம்பெருமானுக்கு ஞானமானது குணமாகவே இருக்கிறதுங்கிறதையும் நிரூபித்து ஞான ஸ்வரூபனாகவும் எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சேர்த்து கருதி இருக்கிறார் அவ்வதிகரணத்திலே. ஆக ரெண்டும் பொருந்ததுல ஒன்றும் குறைவில்லை. எப்படி கதிரை உடைய சூரியன் தானே கதிர்மயமாக இருக்கிறானோ அதே போல எம்பெருமான் அறிவை உடையவனாக இருந்து கொண்டு அறிவே வடிவெடுத்தவனாக இருப்பதிலே ஒன்றும் குறைவில்லை என்ன அப்படி அருளி செய்த. தேனை வா இந்த ஞானத்தாலேயே பெருமான் என்ன பண்றான், விஸ்வம் அபரோக்ஷம் உதீட்சசே. ஏதோ மகர்ஷிகள்லாம் ஏதோ ஒரு கேள்வி அறிவால பல வஸ்துக்களை தெரிஞ்சுட்டு இருக்கா, அல்லது யோக ஞானத்தாலே பலவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனா எம்பெருமான் யோவேத்தி யுகபத் சர்வம் என்ன எல்லா வஸ்துக்களையும் தெரிஞ்சுட்டு இருக்கான். ஒரே காலத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். ஒரே காலத்துல எல்லா வஸ்துவையும் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் காதால கேள்விப்பட்டோ ஒரு தப்போபலத்தாலேயோ தெரிஞ்சுக்கல, பிரத்யக்ஷமாக பெருமான் சாட்சாத்கரிக்கிறான். எப்போதும் சாட்சாத்கரிக்கிறான். அதுவும் எம்பெருமானுடைய அருளாலே நித்திய சூரியர்களோ முக்தாத்மாக்களோ தெரிஞ்சுக்கிற மாதிரி இவன் தெரிஞ்சுக்கல, இயற்கையாவே எம்பெருமானுக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கிறது என்ன நியாய தத்துவ கிரந்தத்திலே நாதமுனிகள் ஆரம்பத்திலே அருளி செய்கிறார். ஆக அப்படி பிரத்யக்ஷமாக எல்லாவற்றையும் நீ சாட்சாத்கரிக்கிறாய். உன்னுடைய பார்வையாலத்தான், நீ உன்னுடைய கட்டாட்சத்தால தான் உலகத்துக்கெல்லாம் ரட்சை ஏற்படுது. ஹந்தான் எம்பெருமான் அருள் புரிந்து, ஐயோ பாவம் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அறிவுக்கு பிரயோஜனத்தை பெறாமல் ஷரீரேந்திரியங்கள் அற்றவர்களாக இப்படி உலகத்திலே தத்தளிக்கிறார்களே என்கிற கவலையோட எம்பெருமான் கட்டாட்சிக்க, அதற்கு பிறகு உலகம் உண்டாயித்து, உலகத்துக்கு ஷரீரேந்திரியங்கள்லாம் உண்டாயினா என்ன சாந்தோக்கியம் காட்டுறது. நாமரூப வியாக்கரணம்ங்கிறது எம்பெருமான் கருணையாலே செய்தான் என்று. உன்னுடைய பார்வை ததைக்ஷதான்னு எம்பெருமான் கட்டாட்சிக்கிறான்னா கருணையால கட்டாட்சிக்கிறான், சங்கல்பிக்கிறான். அதற்கு பிறகு உலகம் உண்டாகிறது, உலகம் வாழ்கிறது, உலகம் நிலை பெறுகிறது. ஆகையாலே உன்னுடைய சங்கல்பத்தாலே உன்னுடைய கட்டாட்சத்தால தான் உலகம் வாழ்கிறது. உலகத்தினுடைய வாழ்ச்சியெல்லாம் உன்னுடைய பார்வையால. உன்னுடைய பார்வைங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு, பிரத்யக்ஷமான ஒரு ஞானமாக ஏற்படுகிறது. அது ஒரு காரணத்தால் ஏற்படக்கூடிய அறிவு இல்லை. அதே போல காதால கேட்டு ஏற்படக்கூடிய ஒரு அறிவு போன்றதன்று சாட்சாத்கார ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அந்த ஞானத்தாலே நீ எல்லாவற்றையும் அறிகிறாய். எல்லா வஸ்துக்களுக்கும் உன்னுடைய ரட்சணமானது, எல்லா வஸ்துக்களுக்கும் ரட்சணமானது உன்னுடைய கட்டாட்சத்தால தானே ஒழிய வேற காரணத்தால ஏற்படாது. ஆகையாலே உலகத்தை முழுக்க நீ சாட்சாத்கரித்து ரட்சிக்கிறாய்னு அப்படியாவது வைத்துக் கொள்ளலாம். அல்லது உன்னுடைய கட்டாட்சத்தால தான் ரட்சை ஏற்படுறது, ஆகையால நீ ரட்சிக்கிறது பொருந்துறது, நீ சர்வஜனாக எல்லாவற்றையும் சாட்சாத்கரிக்கிற இந்த தன்மை பொருந்துகிறது இப்படின்னு எப்படி வைத்துக் கொண்டாலும் தேரின் அர்த்தம் ஒன்றுதான். ஆக எம்பெருமானானவன் இயற்கையாகவே எல்லா கல்யாண குணங்களோடும் கூடினவன். எல்லா கல்யாண குணங்களோடும் கூடினவன்கிறது குணங்களோட கூடினவன்கிறது மட்டும் இல்லை, எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபமே இயற்கையாகவே எல்லா விதமான ஏற்றத்தையும் உடையது. அந்த ஸ்வரூபத்துக்கு இயற்கையான வைபவம் அதுவே போதுமானது. குணங்கள்னாலேயோ அல்லது விபூதி ஸ்வத்தாலேயோ வரக்கூடிய ஏத்தம் அப்படிங்கிற ஒன்று தேவையில்லை. உலகத்திலே அப்படி ஒரு தேவை இருந்தாலும் கூட எம்பெருமானுக்கு இயற்கையான ஏற்றம் தான். இவனுடைய சம்பந்தத்தால் அவைகளுக்கு ஏத்தமே ஒழிய இவனுக்கு அவைகளால ஏத்தம் இல்லை. இந்த எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய குணங்கள்ல ஒரு திவலை இன்னொருத்தனுக்கு இருந்தா கூட ஏத்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட எண்ணற்ற அளவற்ற கல்யாண குணங்களை உடையவன் இவன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட எம்பெருமான் சத்வம் ரஜகா தமகாங்கிற 3 குணங்கள் அற்றவனாக இருக்கிறபடியால்தான் நிர்குணனாக சொல்லப்படுகிறான் என்பதையும் அருளி செய்து, இப்படிப்பட்ட எம்பெருமான் ஞானத்தை உடையவனாகவும் இருக்கிறான், ஞானமே வடிவானவனாகவும் இருக்கிறான் என்பதையும் அருளி செய்து, இவனுடைய சங்கல்பத்தாலே சாட்சாத்கார ரூபமான ஞானத்தால தான் உலகத்துக்கெல்லாம் வாழ்ச்சி
உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான் என்கிற அர்த்தத்தையும் அருளி செய்து நமக்கு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கருத்துக்களை எல்லாம் காட்டி அனுகிரகித்தருளினார் ஆழ்வான். இந்த ஆழ்வானுடைய அனுகிரகத்தாலே நமக்கு தெளிந்த ஞானம் ஏற்பட வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஈயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.